கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தல் விசேஷ வேத பாட வகுப்பின் இந்த 15வது நாளிலும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் ஒரு நிமிடம் எல்லார் கண்களை மூடி இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படும்படி ஒரு நிமிடம் எல்லார் கண்களை மூடி நம் கர்த்தர் முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் இந்த புத்தகத்தில் இருக்கிறதான நாம் தியானிக்க போகிற சகல காரியங்களும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்படி கர்த்தர் கருத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. உங்கள் வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவரே எந்த மனிதனையும் ஆசீர்வதிக்கிற உடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே எங்களை வருகைக்கு ஆயத்தமாக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசும். நீர் பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படியான கிருபையை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தமாக்கி கொள்ள எங்களுக்கு கிருபையை பலனை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை அநேகர் கேட்கட்டும். ஆவிக்கிற வாழ்க்கையில் உயிர் மீட்சி அடையட்டும். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நேற்று 14வது நாளிலே வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் பரலோகத்திலே தேவனை ஆராதித்தார்கள் என்கிறதான அந்த மகிமையான பரலோக ஆராதனையை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, நேற்றைய தினத்தில் ஆராதிக்க வேண்டியவர்கள் அல்லது கர்த்தரை ஆராதிப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை குறித்து, தேவனை ஆராதித்த அந்த 4 ஜீவன்கள் என்கிறதான தேவதூதன் ஒரு பகுதியாக இருக்கிற அந்த 4 ஜீவன்களுடைய சாயலை வைத்து அந்த சாயல் மூலமாய் கர்த்தரை அவர்கள் வெளிப்படுத்தி தாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட சாயல் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி அந்த சாயலை அணிந்து கொண்டு அவர் ஆராதித்தார்கள் என்பதை நாம் தியானித்து, பூமியிலே தேவன் ஆராதிக்கிற நாமும் பரலோகத்திலே ஆராதிக்கிற அவர்களைப் போலவே கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொண்டு தான் நாம் ஆராதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆராதனைத்தான் கர்த்தருக்கு பிரியமானது என்பதை நாம் பார்த்தோம். எப்பொழுது காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் நாம் ஆராதிப்பதெல்லாம் ஆராதனை அல்ல, கர்த்தருக்கு பிரியமானது மட்டுமே ஆராதனை. எந்த ஆராதனை கர்த்தர் பிரியப்படுகிறாரோ அதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை. அதுதான் தேவன் பார்வையில் உண்மையான ஆராதனை. மற்றபடி எல்லா ஆராதனையும் ஆராதனை அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டு, தேவனை ஆராதிக்கிற நாம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை கர்த்தர் பிரியமாயிருக்கும். கர்த்தர் நம்மோடு உறவாடுவார், வருகைக்கு ஆயத்தமாக்குவார். இங்கு அவர் ஆராதிக்கிற நாம் பரலோகத்திலும் ஆராதிக்கிற பாக்கியத்தை அவர் நமக்கு தருவார். இந்த 15வது நாளில் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது வாசியுங்கள். வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 8லிருந்து 11வது வசனம் வரை. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும்
இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். இந்த பகுதியில் தேவனை இந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் எப்படி ஆராதித்தார்கள் என்பதை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்த்தோம். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் கர்த்தரை ஆராதிப்பது எப்படி நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம். அதாவது தேவனை எப்படியும் ஆராதிக்கலாம் என்பதல்ல, இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்கிற முறையுண்டு. ஒரு வார்த்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் 14:40. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாய் செய்யப்பட கடவது. அதாவது எந்த ஒரு காரியமும் தேவனுக்காக நாம் செய்யும் பொழுது அது ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டும். எப்படி வேணாலும் அது செய்யலாம் என்பது அல்ல. உலக பிரகாரமான காரியங்களில் எப்படி வேணாலும் செய்கிறார்கள். உலக ஜனங்கள் அவள் தெய்வங்களை ஆராதிப்பதாக இருந்தாலும், உலக வழிபாடுகள் எவைகளாக இருந்தாலும் அவள் எப்படி வேண்டுமானாலும் மனம் விரும்புகிறபடி செய்யலாம். ஆனால் தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஒழுங்கும் ஒரு கிரமம் உண்டு. ஆகவேதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நாம் ஆராதிப்பதற்கு பேரெல்லாம் ஆராதனை அல்ல, கர்த்தர் விரும்புகிறபடி அது இருந்தால்தான் அதுக்கு பேர் ஆராதனை. எப்படி இன்றைக்கு ஆராதனை என்கிற பெயரில் அவரவர்கள் தங்களுடைய மனதிலே தோன்றுகிற அல்லது மன விருப்பங்களை எல்லாம் அதை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். ஒரு சினிமாக்காரன் எப்படி தன் மனதிலே தோன்றுகிறதை அவள் படமாக்கிக் கொள்வார்களோ, அதே போல இன்றைக்கு இருக்கிறதான ஜனங்கள் தங்கள் மனதிலே விரும்புகிறதான எல்லா விதமான உலக பிரகாரமான காரியங்களையும் ஆராதனையில் வெளிப்படுத்தி இப்படியும் ஆராதிக்கலாம், சில நேரங்களில் நடனமாடி ஆராதிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அல்லது சில பேர் நாம் எப்படி வேண்டுமானாலும் ஆராதிக்கலாம், குதித்து ஆராதிக்கலாம், பாடி ஆராதிக்கலாம், வித்தியாசமான ஒரு அநேக காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் எப்படி ஆராதிக்க வேண்டும், இந்த ஆராதனைக்கு இன்னைக்கு அநேகர் அதுக்கு என்ன முறை இருக்கிறதா, எப்படி பாட வேண்டும், அதாவது ஆராதனையில் என்ன துதிக்க வேண்டும், எப்படி பாட வேண்டும் என்பதெல்லாம் முக்கியம் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் பாடி துதிக்கலாம், பாடாமலையும் தேவனை ஆராதிக்கலாம். இசைக்கருவியோடு கர்த்தரை ஆராதிக்கலாம், இசைக்கருவி இல்லாமலும் கர்த்தரை ஆராதிக்கலாம். பாடலே இல்லாமல் 24 மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம், பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம், துதித்து கர்த்தரை ஆராதிக்கலாம். ஸோ ஆராதனை வகைகளில் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அந்த ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஃபண்டமெண்டல், ஒரு அடிப்படை இருக்கிறது. அந்த அடிப்படையோடு நாம் ஆராதித்தால்தான், நாம் பாடி ஆராதித்தாலும் துதித்து ஆராதித்தாலும் இசைக்கருவி வாசித்து ஆராதித்தாலும் வேதம் சொல்லுகிறதான அந்த அடிப்படையோடு நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதுதான் அந்த ஆராதனை அங்கீகரிக்கப்படும். ஆக நம்முடைய ஆராதனையில் கர்த்தர் விரும்புகிற காரியங்கள் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த 24 மூப்பர்களும் அந்த 4 ஜீவன்களும் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனையில் வெளிப்படுத்துகிறார்கள். அவள் எப்படி ஆராதித்தார்கள், நமக்கு நல்ல ஒரு பாடம் அது. அதை குறித்து இந்த பகுதியிலிருந்து ஒரு 4 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம், எப்படி நாம் ஆராதிக்க வேண்டும். முதலாவது, வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 10-11 நாம் வாசிக்கலாம். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா
உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கர்த்தாவே கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். நல்ல கவனிங்க, இந்த 24 மூப்பர்களும் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எப்படி ஆராதிக்கிறார்களாம்? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற முன்பதாக அவர்கள் எல்லாருமே தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கர்த்தரை ஆராதித்தார்கள். இந்த 24 மூப்பர்களை குறித்து நாம் முந்தின பகுதியில் வாசிக்கிறோம். 4வது வசனத்தை வாசிங்களேன். அந்த சிங்காசனத்தை சூழ, அதாவது பிதாவாகிய தேவன் அமர்ந்திருக்கிறதான அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தது. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். ராஜாதி ராஜாவாக தேவாதி தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரை சுற்றிலும் 24 சிங்காசனங்கள். அந்த 24 சிங்காசனங்களிலே 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு கிரீடங்களை வைத்துக் கொண்டு ராஜாதி ராஜாவை சுற்றிலும் ஒரு குட்டி ராஜாக்களைப் போல இவர்கள் அமர்ந்து கொண்டு இருந்தார்கள். இப்போ தேவனை ஆராதிக்கும் பொழுது இந்த மூப்பர் என்ன செய்கிறார்களாம்? தாங்கள் அமர்ந்திருந்த அந்த மகிமையான சிங்காசனத்தை விட்டு எழுந்து கர்த்தருக்கு முன்பாக விழுந்து தங்களுடைய மகிமையான கிரீடத்தை எடுத்து அவருக்கு முன்பாக வைத்து அவர் பாதத்திலே, அதாவது அழகா வேதம் சொல்கிறது பாருங்க, தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் பாதபடியிலே அந்த கிரீடங்களை இறக்கி வைத்து விட்டு அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். இந்த கிரீடம் என்பது அவர்கள் கொடுக்கப்பட்ட கனம், மகிமை, அவங்க மேன்மை. இப்ப இவங்க ஆராதிக்கும் பொழுது தங்களுடைய கனம், தன்னுடைய மகிமை, தங்கள் மேன்மை எல்லாவற்றையும் கர்த்தர் பாதத்தில் வைத்துவிட்டு தங்களை தாழ்த்தி தங்கள் மேன்மையை தேவனுக்கு முன்பதாக விட்டு கொடுத்து ஆராதித்தார்கள். அப்ப ஆராதனை என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஆராதிக்கணும். அதுதான் சொல்லுகிறோம். நம்ம பாடுகிறோமா, துதிக்கிறோமா, அல்லது இசைக்கரை வாசிக்கிறோம், அதெல்லாம் அடுத்தது. இவையெல்லாம் வெளிப்புற அடையாளம். நம்ம பாடினாலும் அதில் தாழ்மை வெளிப்படணும். நாம் தேவனை துதிக்கும் பொழுது நம்மை தாழ்த்தி துதிக்க வேண்டும். நாம் இசைக்கரை வாசித்து ஆராதிக்கலாம், அல்லது அழகாய் பாடல்களை பாடி நாம் ஆராதிக்கலாம், அல்லது நம்ம ஆராதனை நடத்துகிறவர்களாக இருக்கலாம், அல்லது சபையில் ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது தனிமையில் ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம். எப்படி நம்ம ஆராதித்தாலும் அந்த ஆராதனையில் தாழ்மை வெளிப்பட வேண்டும். நம்மை தாழ்த்தி, நமக்கு என்ன மேன்மை இருந்தாலும், ஒருவேளை சமுதாயத்தில் நல்ல மேன்மை இருக்கலாம், நல்ல படிப்பு, நல்ல அந்தஸ்து, சமுதாயத்தில் நல்ல மதிப்பு, நல்ல ஒரு அதிகாரம் உள்ள காரியங்கள், இப்படி சமுதாயத்தில் மற்ற மனிதர்கள் மத்தியிலே நமக்கு ஒரு நல்ல பேர் புகழ் இருக்கலாம், அல்லது நமக்கு நல்ல அறிவு இருக்கலாம், மற்றவர்களை காட்டிலும் உலக பிரகாரமான சில தாளந்துகள் நமக்கு அதிகமாக இருக்கலாம். சில நேரம் நம்ம எல்லாருடைய பார்வைக்கும் கொஞ்சம் உயர்ந்தவளை போல இருக்கலாம். ஆனால் என்ன நமக்கு மேன்மையான காரியம் உலக பிரகாரமாக இருந்தாலும் தேவ சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்மை தாழ்த்தி ஆராதிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் வரும் பொழுது நான் ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள வரணும். நாம் ஒரு பெரிய ஒரு படிப்பாளியாக இருக்கலாம், பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம், ஐஸ்வர்வான்களாக இருக்கலாம், அல்லது நல்ல அறிவு படைத்தவர்களாக இருக்கலாம். எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் தேவ சமூகத்தில் வரும் பொழுது நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் மண் என்ற நினைவோடு, நான் சாதாரண அற்பமான மனிதன் என்கிற ஒரு தாழ்மையின் சிந்தையோடு தான் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு ஏன் அநேகரால் கர்த்தரை ஆராதிக்க முடியல? இன்னைக்கு அநேகருக்கு அவர்களுக்கு இருக்கிற உலக மேன்மையே ஒரு தடை. சில நேரங்களில் ரொம்ப அதிகம் படிச்சுட்டா, ரொம்ப அறிவு அதிகமாக இருந்துட்டா, நல்ல ஒரு உலக பிரகாரமான அறிவு அல்ல மற்றவர்கள் முன்பதாக ஒரு நல்ல அந்தஸ்தான வாழ்க்கை, ஒரு நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை இருந்துட்டா மற்றவர்களோடு இணைந்து ஆராதிப்பதற்கு அந்த அந்தஸ்து ஒரு தடை. இவங்களோட சேர்ந்து உட்காந்து ஆராதிக்கிறதா? இவங்க இருக்கிற இடத்துல நம்ம முட்டி போட முடியுமா? இவங்க உட்கார்ந்த இடத்துல சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டா ஆலயத்தில் முழங்காலும் படிட முடியாது, எழும்பி நிற்க முடியாது. ஏன்னா எழும்புனா ட்ரெஸ்ஸு கலைஞ்சிரும், முட்டி போட்டால் ட்ரெஸ்ஸு கலைஞ்சிரும். சிலருக்கு இந்த அலங்காரம் ஒரு பெரிய தடை.
இன்னைக்கு அநேகர் பாருங்க சபையில் வந்து ஆராதிக்கும் பொழுது கூட தங்கள் ஆடைகளையே அவர்கள் கண்ணும் கருத்துமா கலையாம அது எப்படி தன் அலங்காரத்தை பாதுகாக்க வேண்டும் இதில் குறியா இருப்பார்கள். முட்டி போடுறதுக்கு உட்கார்ந்து கத்தர் ஆராதிக்க, முழங்கால் படிட்டு ஆராதிக்க ரொம்ப தயங்குகிற அநேகரை பார்க்கிறோம். அல்லது தங்கள் அருகில ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான தோற்றத்தில் ஒரு மனிதன் வந்தால் அந்த மனிதனுக்கு அருகில அமர்ந்து ஆராதிப்பதற்கோ முழங்கால் படிடுவதற்கோ அநேகருக்கு ஒரு தடை. காரணத்தின் அந்தஸ்து ஒரு பெரிய தடை. இப்போ சபைக்கு வருகிறோம், கத்தரை ஆராதிக்கிறோம், நம்ம அருகில ஒரு தாழ்மையான ஒரு ஏழ்மையான தோற்றத்தில் மனிதன் வரும் பொழுது அந்த குறித்து எந்த சிந்தையும் இல்லாமல் அவர்களோடு அமர்ந்து இணைந்து நம்மால் ஆராதிக்க முடிந்தால் நாம் தாழ்மை உள்ளவர்கள். அநேக நேரங்களில் நம்முடைய படிப்பு, அந்தஸ்து, ஆடம்பரம், அலங்காரங்கள் பெரிய ஒரு தடை அநேகருக்கு. கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு கௌரவம் இன்னைக்கு அநேகருக்கு. எப்படி சபையில் எல்லாரும் போல் நானும் சத்தமாக துதிக்கிறது, எல்லாரும் கையை அசைச்சு பாடுறாங்க, நான் அசைச்சா என்னை ஒரு மாதிரி பார்ப்பார்களே, அதாவது ஒரு சிலையை போல உள்ள வந்துட்டு அழுங்காம குலுங்காம இருந்து சிலையை போல வெளியே போகணும் இன்னைக்கு அநேகருக்கு. சபைக்கு வரும் பொழுது பேழைக்குள்ள வந்து விட்டால் சகல மனிதர்களும் தேவ பார்வையில் ஒன்றுதான். நோவாவின் பேழைக்குள்ள வந்த எலியும் ஒன்றுதான், காட்டுக்கு ராஜாவாக இருந்த சிங்கமும் ஒன்றுதான். எந்த சூழ்நிலையிலையும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளையுடைய இருதயத்தில் ஒரு தாழ்மை இருக்கணும். எந்த நிலைமையில நம்மை கர்த்தர் உயர்த்தினாலும் சரி, எந்த நிலைமையிலும் உயர்ந்து எவ்வளவு செல்வாக்குள்ளே மாறினாலும் தேவனை ஆராதிக்கும் பொழுது ஒரு தாழ்மையின் சிந்தை. எப்படிப்பட்ட சிந்தை இருக்கணும் நமக்கு? ஒரு வார்த்தை வாசிங்க, சங்கீதம் 95:6 வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். ஏன் கர்த்தர் முன்பதாக முழங்கார் படிட்டு ஆராதிக்கணும்? நல்ல கவனிங்க. நான் அதை முன்பு சொன்னேன், ஆராதனை எல்லாவற்றும் ஒழுங்கு உண்டு. ஆராதிக்கும் பொழுது முழங்கால் படிட்டு ஆராதிக்கணும் வாருங்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏன் முழங்கால் படிட்டு ஆராதிக்கணும்? முழங்கால் படிடுவது என்பது தாழ்மைக்கு ஒரு அடையாளம். மன மேட்டிமை, மன அகந்தை, பெருமை இவை எல்லாவற்றையும் இறக்கி வைத்துவிட்டு முழங்கால் படிட்டு கர்த்தரை முழு மனதோடு ஆராதிப்பது தாழ்மைக்கு அடையாளம். இன்னைக்கு அநேகருக்கு முழங்கால் படிட மனம் இல்லை, பலவீனத்தின் நிமித்தம் முழங்கால் படிடாமல் இருப்பது வேற. இன்னைக்கு அநேகருக்கு எப்படி நான் ஏன் முழங்கால் படிடணும்? முழங்கால் படி ட்ரெஸ்ஸு கலைஞர் ஒன்று, அல்லது இவர்களோடு நான் சேர்ந்து முழங்கால் படிடணுமா? இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு இருதயத்தில் ஒரு மனமேட்டுமை. ஆனால் வேத அழகாய் சொல்கிறது, கர்த்தர் சமூகத்தில் ஆராதிக்கும் பொழுது நம்ம முழங்கால் படிட்டு ஆராதிக்கணுமா? அப்போ ஆராதிக்கும் பொழுது நம்ம சிந்தை தாழ்மையின் சிந்தையாக இருக்கணும். எப்படி அந்த தாழ்மையின் சிந்தை இருக்கணும்? ஒரு உதாரணம் பார்க்க போகிறோம். தாவீதை குறித்து வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் 6:12-15 வரை வாசியுங்கள். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் ஓபேதேதோம் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேதேதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டு கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடு கொண்டு வந்தார்கள். நல்ல கவனிங்க. இப்போ உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள். அதை லேவியர்கள் சுமந்து கொண்டு வரும் பொழுது இந்த தாவீது என்ன செய்தாராம்? சணநூல் ஏபோத்தை தரித்து கொண்டு முழு பலத்தோடு கர்த்தர் முன்பதாக நடனம் பண்ணினான். யார் இந்த தாவீது? இந்த சூழ்நிலையிலே அவன் முழு இஸ்ரவேலுக்கு ராஜா, ஒரு ராஜாவா இருக்கிறான் இந்த தாவீது. ஒரு பக்கம் அவன் தேசத்தின் ராஜா, இன்னொரு பக்கம் ஜனங்களால மேன்மையா எண்ணப்படுகிறவன், தேவனுடைய பார்வையில் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன், ஆவிக்குரிய காரியத்திலையும் சகல மேன்மை உள்ளவன், உலக பிரகாரமான காரியத்திலையும் மேன்மை உள்ளவன். ஆனா இந்த ராஜாவாகிய தாவீது கர்த்தருடைய பெட்டி வரும் பொழுது அவனுக்குள்ள ஒரு பயங்கர சந்தோஷம். இந்த பெட்டி தான் இவ்வளோ வருஷமா
ஏலியின் நாட்களில் பெலிஸ்தர் கையில் பிடிபட்டு போன பொழுது அந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் கர்த்தருடைய ஆலயத்தில் உடன்படிக்கப்பட்டு இல்லை. இது முன்பு கொண்டு வரும் பொழுது செய்த தவறு நிமித்தம் ஊசா அடிக்கப்பட்டவன் தேவனால சிட்சிக்கப்பட்டு மரித்து போனான். பயந்து ஓபேத் ஏதோம் வீட்டில் வைத்திருந்தார்கள். இப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி உடன்படிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். தாவீதுக்குள்ள பயங்கர சந்தோஷம். இத்தனை ஆண்டுகள் எங்களை விட்டு விலகி இருந்த கர்த்தருடைய மகிமை இப்பொழுது எங்கள் தேசத்துக்குள் வருகிறது என்ற உடனே பயங்கர சந்தோஷத்தோடு இப்போ கர்த்தரை ஆராதிக்கிறான். ஆராதிக்கும் பொழுது எப்படி ஆராதித்தாராம்? சணல் நூல் ஏபோத்தை, அதாவது ஒரு அற்பமான ஒரு மனிதன் போடுகிற ஒரு சாக்கு துணி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இவன் கர்த்தர் முன்பதாக ராஜா என்கிற மேன்மை, உலக ஜனங்களுக்கு முன்பதாக புகழ்ந்து பேசப்படுகிற அந்த ஸ்தானத்தின் மேன்மை எல்லாவற்றை விட்டு ஒரு அற்பமான மனிதனைப் போல கர்த்தர் முன்பதாக நடனமாடி கர்த்தரை ஆராதிக்கிறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவன் மனைவி மீகால் பலகனி வழியாய் அங்கிருந்து மேலே பார்க்குற தாவீது சூப்பரா கர்த்தரை ஆராதிச்சுட்டு வரும்பொழுது அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, 21, 22 வாசிங்க. அதற்கு தாவீது, அதாவது இந்த மீகால் என்ன சொல்ற, தாவீதை பார்த்து, இவ்வளவு ஒரு அற்பமான மனுஷனாவா இருக்கிற, நீ இப்படியெல்லாம் கர்த்தர் முன்பு ஆராதிக்கிறியே, ஒரு அற்பமான மனிதனா இருக்கிறியே என்று இந்த மீகால் சொன்ன பொழுது அந்த மீகாலுக்கு தாவீது சொல்ற பதில பாருங்க, 21 வாசிங்க. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும், என் பார்வைக்கு அர்ப்பணுமாவேன். தாவீதை பார்த்து மீகால் பரியாசம் பண்ணும் பொழுது இப்ப தாவீது சொல்கிறான், நான் ஏன் இவ்வளவு என்னை தாழ்த்தி ஆராதிக்கிறேன், ஏன் நான் சணல் ஏபத்தை போட்டு கர்த்தரை ஆராதித்தேன். இப்ப தாவீது சொல்றாரு, உன் வீட்டை பார்க்கணும், தகப்பன் வீட்டை பார்க்கலும், உன் தகப்பன சொந்த பந்த எல்லாரை பார்க்கலும் ஒன்றுக்குமே உதவாத என்ன போய் ஒரு ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினாரே, ஆகவே கர்த்தரை நான் இன்னும் ஆராதிக்கிறேன். இப்ப தாவீது சிந்தை எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாரை பார்க்கலும் ஒன்றுக்கு உதவாத என்னை உயர்த்தினாரே, அவ்வளவு உயர் வந்த பின்பு கூட தாவீது ஒருபோதும் நான் ராஜா என்கிற கர்வமோ அல்லது நான் எல்லாருக்கும் மேலானவன், என் கையில் அதிகாரம் இருக்குது, என் கையில் செல்வாக்கு இருக்குது என்று உலகப்பிறன் எந்த மேன்மையும் எண்ணாமல் தாவீது சிந்தையை பாருங்க, எல்லார பார்க்கிலும் என்ன போய் அவர் தெரிந்து கொண்டாரே. இதுதாங்க தாழ்மையின் அடையாளம். எவ்வளோ மேன்மை இருந்தாலும் நான் ஒன்றுக்குமே உதவாதவன், எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். இந்த சிந்தை ஒருத்தருக்குள்ள இருந்துச்சுன்னா அவர்கள் ஒருபோதும் அகந்தையுள்ள இருக்க மாட்டார்கள், தாழ்மையாய் கர்த்தரை ஆராதிப்பார்கள். இன்னைக்கு அநேகருக்குள்ள கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே இந்த ஆசீர்வாதம் என்னுடையது, நான் சம்பாதித்தது, ஆகவே எனக்கு பேரும் புகழும் உண்டு, நான் ஒருபோதும் இதை விட்டு விலகி போக மாட்டேன், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு அநேகருக்குள்ள கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே இந்த ஆசீர்வாதம் என்னுடையது, நான் சம்பாதித்தது, இந்த ஆசீர்வாதம் தகுதியுடையவன், என்ன போல யாரும் இல்லை, அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை. ஏன்? அவங்க தகுதி இல்லை, எனக்கு எல்லா தகுதி இருக்குது, எனக்கு இந்த ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேகத்தோட ஆசீர்வாதத்தை தகுதி என்று நினைக்கிறார்கள். தாவீது சொல்லுகிறான், நான் ராஜாவாக இருந்தாலும் அதுக்கு நான் தகுதியுடையவனே அல்ல, உன் தகப்பன் வீட்டார் எல்லாரை பார்க்கணும், என்ன போய் அவர் தெரிந்து கொண்டாரே, அந்த தேவன் முன்பு நான் இன்னும் நீசன் ஆவேன். இன்னும் நீசன்னா இன்னும் என்ன அற்பமாய் தாழ்த்த முடியும்னா அவளை தாழ்த்துவானா? இந்த சிந்தை நமக்கு இருக்குங்களா? எப்போ தேவன் ஆராதிக்கும் பொழுதும் அவர் முன்பு வரும் பொழுது நம்முடைய மேன்மையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு வரணும். நான் படித்தவன், நான் ரொம்ப அறிவுள்ளவன், நான் அந்தஸ்துள்ளவன், நான் ஆடம்பர வாழ்க்கை. ஒருவேளை நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், உங்களுக்கு கீழே 1000 பேர் வேலை செய்யலாம், நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு அநேகர் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் வரும் பொழுது பணிவிடைக்கான ஆட்களை உடைய ஒரு ஸ்தானத்தில் உள்ளவனாய் வரக்கூடாது. கர்த்தருடைய பணிவிடையை செய்கிற ஒரு அடிமையை போல கர்த்தர் சமூகத்தில் வர பழக வேண்டும். எப்போ ஆலயத்தில் வரும் பொழுதும் உலகப்பிற மேன்மை தூக்கி வீசிட்டு தான் வரும். ஆண்டு சமூகத்தில் ஒன்றுமே இல்லாண்டவரை, எனக்கு இருக்கிறான் இந்த ஆசீர்வாதம் நீங்கள் கொடுத்தது, நீங்கள் கொடுத்த பிச்சை, அந்த சிந்தை தாவீதுக்கு. அதனால தான் சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டான். அவன் நினைச்சிருந்த ராஜ வஸ்திரத்தை போட்டுட்டு ராஜ கம்பீரத்தோட தேவன் உடன்படிக்கை பெற்று லேவியில் சுமந்து வரும் பொழுது அதற்கு முன்பு இவன் ரதத்தில் கம்பீரமாய் போயிருக்க முடியும், யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவனுக்கு ரதம் இருக்குது, ராஜ வஸ்திரம் இருக்குது, அநேக ஆடை அலங்காரங்கள் உண்டு. உடன்படிக்கை பெற்று பின்னாடி சுமந்து வரும் பொழுது இவன் தேர் பவனியாக முன்னாடி போய்க்கலாம். ஆனால் தாவீது செய்யலை. ஏன்? எனக்கு அத்தனை மேன்மையும் நான் சம்பாதிக்கலை, அந்த மேன்மைகளுக்கு நான் தகுதியும் அல்ல, எனக்கு தேவன் கொடுத்தது, அதை நான் மறந்து விட மாட்டேன்.
அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிற வாசிங்க 136ஆம் சங்கீதம் 23, 24. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. தாவீது அவன் ஏன் கர்த்தரை இப்படி ஆராதித்தாராம்? இங்க அழகா வாசிக்கிறோம் பாரு. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். எவ்வளவு நாம் உயர்த்தப்பட்டாலும் ஒன்றுமே இல்லாத நாட்களில் நம்மை அவர் நடத்தினாரே, தாழ்வில் இருந்து நம்மை உயர்த்தினாரே. எப்பொழுது நினைக்கிறேன், எப்போ நீங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுதும் அந்த சிந்தை இருக்கணும். ஆண்டவரே, ஒன்றுமே இல்லாத என்ன இவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கிறீங்க, இவ்வளவு மேன்மை. இன்னைக்கு நான் நல்ல ஆகாரம், நல்ல வசதி, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல உலகப்பெற வாழ்க்கை, 4 பேர் என்னை பார்த்து என்னை மெச்சிக்கொள்ளுகிற அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, இது எல்லாம் ஏன் பலன் இல்லை ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த கிருபை, உம்முடைய தயவு, நீங்கள் தான் என்னை உயர்த்தினீங்க என்று எப்பொழுதுமே நம்மை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தணும். எப்போவுமே தேவ சமூகத்தில் வரும் பொழுது நம்மை தாழ்த்தணும். பரிசேயன் தன்னை உயர்த்தினான். நான் உபவாசம் பண்ணி ஜெபிப்பேன், நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, நான் எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டாக இருந்த ஆளு என்று தன்னை உயர்த்தினான். ஆனால் ஆயக்காரனை பாருங்க, தன்னை தாழ்த்தினான். நான் ஒரு பாவி ஆண்டவரே, என்மேல் நீர் கிருபையாயிரும். தன்னை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தின ஆயக்காரன். அதனால தான் இந்த ஆயக்காரன் ஆராதனை கர்த்தர் பிரியமா இருந்தது. பரிசேயன் கர்த்தர் சமூகத்தில் போய் நின்றுட்டு தன்னை குறித்து பெருமையை பேசிக் கொண்டிருந்தான். நான் 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 அந்த நான் என்பது குப்பைக்கு போனாதான் நம்முடைய ஆராதனை கர்த்தர் பிரியமா இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய ஆராதனை நடத்துகிறவர்களும் சரி, ஆராதிக்கிறவர்களும் சரி, பார்க்கிறவர்கள் என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று ஆராதிக்கூடாது. நம்முடைய அலங்காரமும் சரி, நம்முடைய பேச்சும் சரி, நம்முடைய பாவனைகள் சரி, சகலவற்றிலையும் ஒரு தாழ்மை வெளிப்படணும். தாவீது சொந்த மனைவி பரியாசம் பண்ணுகிறான், அது குறித்து தாவீது கவலை இல்லை. காரணம் என்ன? என்னை தேவனுக்கு முன்பதாக நான் தாழ்த்துவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நமக்கு தாழ்மை இருக்குங்களா? தேவ சமூகத்தில் வரும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, நம்ம அருகில் நம்மை போல அந்தஸ்துள்ளவர்கள் இல்லாமல் இருக்கலாம், நம்மை போல படித்தவர்கள் இல்லாமல் இருக்கலாம், நம்மை போல ஹைஜீனிக்க வாழ்கிறவர்கள் இல்லாமல் இருக்கலாம். அவங்க தோற்றம், அவங்க நடவடிக்கை, அவங்க செயல் எல்லாமே ஒரு அற்பமானது போல் இருக்கலாம். ஒருபோதும் அவர்களை அற்பமாய் நினைத்து நம்மை வேறுபடுத்தி காண்பித்து நாம் தேவ சமூகத்தில் ஆராதிப்போமானால் அந்த ஆராதனை கர்த்தர் பிரியமாக இருக்காது. காரணம், அவர்களுக்கு இல்லாத படிப்பு, அவங்களுக்கு இல்லாத அந்தஸ்து, அவங்களுக்கு இல்லாத பண வசதி, அவங்களுக்கு இல்லாதான ஒரு ஆடம்பர வாழ்க்கை, இது உங்களுக்கு இருக்கிறது என்றால் அது உங்கள் பலன் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு கிருபை. அதை உணர்ந்து இது எனக்கு எல்லாம் கர்த்தர் கொடுத்தது, நானும் இவர்களும் ஒன்றுதான் என்கிற சிந்தையோடு இணைந்த ஆவியில் கர்த்தர் ஆராதிக்க பழகணும். நம்மை தாழ்த்த கர்த்தர் உயர்த்துவார். ஒரு வார்த்தை வாசிங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தேவன் முன்பு நம்ம ஆராதிக்க வரும் பொழுது நம்மை நாமே தாழ்த்தணும். நம் தேவன் முன்பு வரும் பொழுது அதான் முழங்கால் படியிட கடவோம் என்று. ஏன்னா முழங்கால் படியிடுவது என்பது சரண்டர். நான் ஒன்றுக்குமே உதவாதவன். ஆக கர்த்தர் முன்பு நம்மை தாழ்த்த தான் கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். இன்னைக்கு எல்லாருக்கும் உயர்வை விரும்புகிறோம், ஆனால் தேவன் முன்பு தாழ்த்த மனசு இல்லை. இன்னொன்று காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, எந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தப்படுறீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் தாழ்த்துங்க. ஆண்டவர் சமூகத்தில் தாவீது சொல்கிறார், இன்னும் நீசனாவேன், நான் இன்னும் அற்பமாக இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஆண்டவர் உயர்த்த 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 நான் தாழ்மையாக என்னை ஒப்பு கொடுத்து கொண்டே இருப்பேன். ஒரு பறவை இருக்கு, அது எவ்வளவு உயரத்துக்கு போதோ அவ்வளவு அது சிறிதாயிரும். அப்படிதானே? ஒரு பறவை நம்ம இங்கிருந்து பார்க்குறோம், ஒரு குறிப்பிட்ட தொலைவில் பெருசாக தெரியும். அது உயரத்துக்கு போக போக பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு அது மறைகிற அளவுக்கு அது குறுகி கொண்டே இருக்கும். அதுபோல் நம்மை உயர்த்த 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 தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நம்மை மறைத்து 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 கர்த்தர் காண்பிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் துதிச்சாலே கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். நீங்கள் துதிப்பதுக்கு முழங்கால் படிட்டாலே கர்த்தர் மகிழ்ச்சியோடு உங்கள் அருகில் அமர்ந்து விடுவார். ஏன் அப்படின்னா நீங்கள் அழகாக பாடுறீங்கன்னு இல்லை, நீங்கள் அழகான எபிரேய வார்த்தையிலையும் கிரேக்க வார்த்தையிலையும் அழகாக தேவனை துதிக்கிறீங்க என்பதெல்லாம் வரல. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாழ்மை குணத்தை பார்த்து உங்கள் வாயில் என்ன நீங்கள் ஆராதிச்சாலும் நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் என்று உங்கள் பக்கத்தில் அமர்ந்து, நீ இசைக்கருவி இல்லாமல் இருக்கலாம், பாட தெரியாமல் கர்த்தரை துதிக்கலாம், அல்ல வசனத்தை முழுசாக சொல்ல தெரியாமல் அறகுறையான அறிவை வச்சு நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆனால் உங்கள் ஆராதனை விட்டு பிரிய மனம் இல்லாமல் கர்த்தர் உங்கள் அருகிலேயே அமர்ந்து விடுவார். ஏனோக்கு
கர்த்தரோடு சஞ்சரித்தான். அப்படின்னா ஆண்டவர் அவனோடு கூடவே இருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் பார்த்தாரு, இவனை விட்டு என்னால் பிரிஞ்சே போக முடியல, கூட்டிகிட்டே போயிட்டார் கூட. ஏனோக்கு என்ன செஞ்சார்? 4 கீபோர்டு வச்சு ப்ளே பண்ணிட்டு பாடிட்டே இருந்தாரா? அல்லது கிட்டார் வாசிச்சுட்டு நடனமாடி கர்த்தர் ஆராதிச்சு அந்த ஆராதனை கர்த்தர் பிரியமா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரா பாப்பா பரலோகத்துக்கு என்று? இல்லை. ஏனோக்கு பாடலை, ஏனோக்கு துதிக்கலை, ஏனோக்கு எப்படி கர்த்தர் ஆராதிச்சாரோ தெரியல. ஆனால் அன்னைக்கு இசைக்கருவிகள் எதுவுமே இருந்தாலும் சொல்லப்படலை. எதுவுமே இல்லாமல் எப்படி ஏனோக்கு தேவன் கூட்டிக் கொண்டு போனார்? ஏனோக்குள்ள இருந்த தாழ்மை. அன்றைக்கே 1000 தூதர்களோடு கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாயிருந்த ஏனோக்கு அன்னைக்கு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு. ஆனால் எந்த இடத்துலையும் ஏனோக்கு தன்னை உயர்த்தலை, தன்னை தாழ்த்திக்கிட்டே இருந்தார். அந்த ஏனோக்குடைய ஆராதனை கர்த்தர் பிரியமா இருந்தது. அந்த ஏனோக்கை கர்த்தர் தன்னோடு எடுத்துக்கொண்டு போனார். இந்த இடத்துல தாவீது எப்படி கர்த்தர் ஆராதிச்சான்? இசைக்கருவிகள் வைத்துக்கொண்டு பயங்கர ஆடம்பரமான பகட்டான ஆராதனை இல்லை, தன்னை தாழ்த்தி கர்த்தர் ஆராதித்தான். அந்த ஆராதனை கர்த்தர் பிரியமாக இருந்தது. கருமையானவர்களே, நீங்கள் தேவனுக்கு முன்பு உங்களை தாழ்த்தி ஆராதிப்பீர்களானால் உங்கள் இருதயத்தோட தாழ்மையின் சிந்தை உங்களை தாழ்த்தி கர்த்தர் உயர்த்தவும். யார் என்னை பார்த்தாலும் என்னை குறித்து பெரிதாக பேசக்கூடாது, என்னை ஆசீர்வதித்த கர்த்தரை குறித்து பேசணும். நான் துதிக்கும் பொழுது, நான் ஆராதிக்கும் பொழுது, நான் ஊழியம் செய்யும் பொழுது, நான் கர்த்தருக்கு அநேக காரியங்களை செய்யும் பொழுது, அநேக தான தர்மங்கள் செய்யும் பொழுது, அநேகருக்கு இரக்கங்களை காண்பிக்கும் பொழுது, அல்லது நான் வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கை ஜனங்கள் பார்க்கும் பொழுது என்னை குறித்து பேசக்கூடாது, என்னோடு இருக்கிற கர்த்தரை குறித்து பேச வேண்டும். என்னுடைய இருதயம் விரும்புமானால் மனிதர்கள் பேசுகிற புகழ்ச்சியான வார்த்தைகள், மனிதர்கள் கொடுக்கிறதான ஆடம்பரமான காரியங்கள், உங்களை புகழ்ந்து பேசுகிற வார்த்தைகள், இவைகள் இருதயம் விரும்பாமல் உங்களை மறைத்து நீ கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்பீர்களானால் உங்கள் ஆராதனை கர்த்தர் பிரியமாக இருக்கும். தன் கர்த்தர் முன்பதாக தாழ்மைப்படுகிறவர்களை அவர் உயர்த்துவார். அதே சமயம் பெருமையாக இருக்கிறவங்கள கர்த்தர் என்ன செய்வாராம்? இந்த தாவீது தன்னை தாழ்த்தி ஆராதிக்கிறான். மீகாலுக்குள்ள ஒரு பெருமை. ஏன்னா அவர் அந்த அம்மா முன்னாள் மாஜி ராஜாவுடைய மக, சவுளுடைய மக. இந்த அம்மா ராஜ வம்சத்தில் பிறந்தவங்க. இந்த அம்மா அந்த அம்மாவுக்கு என்ன ஒன்றா, நயா நீ ஒரு ராஜாவா இருக்கிற, போய் தெருவில் 4 பேருக்கு முன்னாடி அவன் சாதாரண குடிமகன், அவன் கூட சேர்ந்து அவன் நடனம் ஆடுவான், அவன் சாதாரணமான ஆளு, நீ ராஜா, அந்த மேன்மையை விட்டு கொடுக்கலாமா? தாவீது ஏன் விட்டு கொடுத்தான்? கர்த்தர் முன்பதாக ஏழையும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது, கர்த்தர் முன்பதாக எல்லாம் ஒண்ணுங்கிற தாழ்மையில் கர்த்தர் ஆராதிக்கிறான். ஆனால் மீகாவோட சிந்தை என்ன? நம்ம யாரு, நம்ம மேன்மை என்ன, நம்ம ஸ்தானம் என்ன, நம்மெல்லாம் இப்படி போய் கர்த்தர் ஆராதிக்கலாமா? இவ பரியாசம் பண்ணினா என்ன நடந்ததாம்? 2 சாமுவேல் 6:23 வாசிங்க. அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. நல்லா கவனிங்க. இந்த அம்மனிக்கு கடைசி வரைக்கும் என்ன இல்லையா? பிள்ளை இல்லை. ஏன் பிள்ளை இல்லை? பல வருடம் கழித்து கர்த்தருடைய மகிமை தேசத்துக்குள்ள வருது. எவ்வளவு ஒரு மகிமையானது! யாராலும் வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா? ஜனமே ஜேன் அந்த உடன்படிக்கைப்படி சுமந்து வருது. இந்த அம்மா ஹாயா பால்கனிலிருந்து வேடிக்கை பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறவங்கள சாதாரண ஆள். நான் அப்படி இல்லை, நான் ராஜாவின் மனைவி. நான் போய் உடன்படிக்கைப்பட்டி பக்கத்துல பார்க்கணுமா? வரட்டும் ஆலயத்துக்கு, நான் மெதுவாக போய் ஸ்தானம் என்ன, அதிகாரம் என்ன, ஊரே தேசமே அந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்குது. இந்த அம்மா தன் மேன்மை விட்டு, தன் ஸ்தானத்தை விட்டு இறங்க மனதில்லை. ஒரு மனம் எட்டியுள்ளவளாக இருந்து உடன்படிக்கை பெட்டி ஒரு சோகேஸில் பார்க்குற பொருளை போல பலகனிலிருந்து பார்த்தா. கர்த்தரை தாழ்மையோடு ஆராதித்த தாவீதை பரியாசம் பண்ணினால் கர்த்தர் அவளுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் அவர் கர்ப்பத்தை அடைத்து மலடியாக வைத்தார். தேவனுக்கு முன்பு அகந்தையாய் நடக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வாதத்தை இழப்பார்கள். தாவீது தன்னை தாழ்த்தினான், அவனை கர்த்தர் ஆசீர்வாதத்தை உயர்த்தினார். அவனுடைய பெயரை கடைசி வெளிப்படுத்தல் வரை கொண்டு வந்துட்டார். தாவீதின் வேறுமானவர் என்று வெளிப்படுத்தல் வரைக்கும் தாவீதை உயர்த்தி கொண்டே இருந்தார். ராஜாக்கள் புத்தகத்தில் ராஜாக்கள் சொல்லும் பொழுது தாவீதை தான் அளவுகோல வைத்தார். இவன் தன்னுடைய தகப்பனாக தாவீதை போல் இல்லை, இவன் தன் தகப்பன் தாவீதை போல் செம்மையானவனாக இருந்தான். அவன் எந்த அளவுக்கு தாவீதை உயர்த்தினார்? காரணம் என்ன? தாவீது தாழ்மை உள்ளவனாய் கர்த்தரை ஆராதித்தான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு இருக்கிற ஆராதனையில் பாருங்க, தாழ்மைக்கு பதிலாக ஆடம்பரம், பெருமையான வார்த்தை, மற்றும் முன்பதாக தன்னை உயர்த்தணும். இனி வீண அலங்காரங்கள். ஏன் இந்த அலங்காரங்கள்? அவங்கள காட்ட நான் ஒரு வர்ஷிப் கான்செர்ட் நடத்தணும், நான் அதிக ஆடம்பரமான காரியங்கள் செய்யணும். என்னை இங்கே ஆராதனை கான்செர்ட்டை பார்த்தாலே அநேகர் பெருமையாக பேசும். ஓ எவ்வளவு ஆடம்பரம், எவ்வளவு கலர், எவ்வளோ டெக்கரேஷன். இன்னைக்கு அநேகர் பெருமையான ஆடம்பரங்களில் விழுந்துட்டோம். தாழ்மை அங்கே இல்லை. தேவன் விரும்புவது ஆராதனையில் தாழ்மை. இந்த மூப்பர்கள்
தங்கள் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தங்கள் மேன்மையான கிரீடத்தெல்லாம் ஒரு பாதத்தில் வச்சுட்டு நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பா, நீங்கள் தான் ராஜாதி ராஜா என்று கர்த்தரை ஆராதித்தார்கள். முதலாவது நம்மை தாழ்த்தி தேவனை உயர்த்தணும். இரண்டாவது எப்படி ஆராதிக்கணும்? வெளிப்படுத்த 4:10 வசனத்தை வாசிங்க. 24 மூப்பர்களும் 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து. இந்த இடத்துல 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து ஆராதித்தார்களாம். சும்மா ஆராதிக்கல, தன் மேன்மையை விட்டு கொடுத்து ஆராதித்தது மாத்திரமல்ல, வணக்கமாய் விழுந்து. அதே பண்ணி 5ஆம் அதிகாரம் 7-8 வாசித்து பாருங்க. அங்கேயும் அவர்கள் வணக்கமாய் விழுந்து ஆராதித்தார்கள். அவர் முன்பதாக சிங்காசனம் வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்பதாக அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். இது எதற்கு அடையாளம்னா ஒரு பயபக்திக்கு அடையாளம். அதாவது தங்களுக்கு முன்பு இருக்கிற தேவன், தன் முன்பதாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் என்பதை அறிந்திருந்ததினால் அந்த தேவன் பயபக்திக்குரியவர் என்பதனால் பயபக்தியோடு கர்த்தரை ஆராதித்தார்கள். ஒரு கர்வத்தோட, ஒரு மனமேற்றியோட, ஒரு நிர்விசாரமே அல்ல, சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். காரணம், சிங்காசனம் முன்பு இருக்கிறவர் பயபக்திக்குரியவர், அவர் மகிமைக்குரியவர், அவர் மகிமையான தேவன் என்பதை அறிந்திருந்தார்கள். ஆக இரண்டாவது நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்ம ஆராதனையில் ஒரு பயபக்தி இருக்கணும். வாசிங்க எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நாம் எப்படி தேவனை ஆராதிக்கணுமா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் நாம் ஆராதனை செய்ய வேண்டுமா? ஆக தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது ஒரு பயபக்தியோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஒரு பயபக்தியோட தேவனுக்கு முன்பதாக. பயபக்தினா என்ன அர்த்தம்? இந்த மூப்பர்கள் தேவனுக்கு முன்பதாக விழுந்து ஆராதித்தார்கள். ஏன் விழுந்து ஆராதித்தாங்கன்னா, எங்களுக்கு முன்பு இருக்கிற தேவன் மகிமையானவர் என்கிற ஒரு பயபக்தி அவருக்குள்ள இருந்தது. அப்போ எப்போ நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுதும் நம்ம சிந்தை என்ன இருக்கணும்னா, நான் எந்த இடத்துல கர்த்தரை ஆராதித்தாலும் அந்த இடத்துல என் தேவன் பிரசன்னமாயிருக்கிறார், என் தேவன் முன்பு இருக்கிறார் என்கிற ஒரு பயமும் நடுக்கம் இருக்கணும். இன்னைக்கு அநேகருக்குள்ள நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற சிந்தை இல்லை, ஒரு பயபக்தி இல்லை, ஒரு நடுக்கம் இல்லை, எப்படி ஆராதிக்கலாம் என்கிற ஒரு நிர்விசாரணை சபைகளுக்குள்ள இருப்பது பெரிய பரிதாபம். ஒரு வார்த்தை வாசித்து பாருங்க, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். நல்ல கவனிங்க, எங்க 2 பேர் அல்லது 3 பேர் கூடுகிறார்களோ அங்கு நம்முடைய தேவன் பிரசன்னமாகிறார். இந்த சிந்தையை என்னைக்கு மறந்துடாதீங்க. எப்போ நம்ம 2 பேர் 3 பேர் கூடி ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அங்கு தேவன் பிரசன்னமாகிறார். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, ஆலயத்துக்குள்ள மட்டும்தான் அல்ல. சீன தேசத்தில் யூன் என்கிறதான ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த யூன் என்கிற ஒரு தேவ மனிதன் கிறிஸ்துவை பிரசங்கித்தது நிமித்தமாய் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார். சிறைச்சாலையில் மகா கொடி உபத்திரவங்கள். அந்த உபத்திரவத்தின் மத்தியில் அந்த யூன் என்கிற தேவ மனிதன் சிறைச்சாலையில் இருக்கிற அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமே பிரசங்கித்தார். அந்த யூனை குறித்து அவர் வாழ்க்கை சரித்துன்னு சொல்லும் பொழுது வேத புத்தகத்திலே அநேக வசனங்களை அல்ல, அநேக புத்தகங்களையே மனப்பாடமாய் வைத்திருந்தாராம். இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் என்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் முழு மனப்பாடமே தெரியுமா? அந்த அளவுக்கு அநேக புத்தகங்களை மனப்பாடமே பண்ணி வைத்திருந்தாராம் அந்த யூன் என்ற தேவ மனுஷன். நம்ம கேட்ட ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுவதுக்கே நம்ம தடுமாறிடுறோம், படிக்கிறதையே தடுமாறுகிறோம். அந்த மனுஷன் பல புத்தகங்கள் மனப்பாடமாக வைத்திருந்தாராம். அப்படி இருக்கும்போது தான் சிறைச்சாலை அநேக வசனங்களை போதித்து அநேக ரட்சிப்பு நடத்தி சிறைச்சாலையில் ஆராதித்தார். மாத்திரமல்ல, அநேகருக்கு ஞானஸ்நானமும் கொடுத்தாராம்.
இதை விட ஒரு பியூட்டி என்னன்னா, திருவிருந்து ஆராதனை நடத்தினார். எங்க நடந்தது தெரியுமா? திருவிருந்து ஆராதனை டாய்லெட்ல. திருவிருந்து ஆராதனை டாய்லெட்ல நடந்தது. அதாவது அங்க ஜெபிக்கிறதே கஷ்டம். இப்போ திருவிருந்து ஆராதனை சிறையில் வச்சு நடத்த முடியாது. என்ன செய்வார்களாம், அவர்களுக்கே சாப்பிடுவதற்கு ஆகாரம் சின்ன பிரெட் துண்டுகள் கொடுப்பார்களாம். அவங்க ரட்சிக்கப்பட்ட என்ன செய்வாங்களா, அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு துண்டு பிரெட்டை பத்திரமா வச்சுக்குவாங்களாம். கொடுத்ததே கொஞ்சம் சாப்பாடு, அதில் கொஞ்சம் பிரெட்டை பத்திரமா வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் டாய்லெட் போகும் பொழுது அந்த டாய்லெட்டுக்கிட்ட கையில் அந்த பிரெட் துண்டை வச்சுக்கிட்டு அங்கே கால் கழுவ வச்சிருந்த தண்ணி, அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த அப்பத்தை புசித்து இந்த தண்ணீரை உடைய திராட்சரசமாய் மாற்றின்னு கொடுங்க ஆண்டவரே, இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சை பானம் பண்ணுகிறோம் என்று டாய்லெட்டில் வைத்து திருவிருந்த ஆராதனையை அனுசரித்தார்கள். தேவன் மகிமைப்பட்டார். தேவன் அந்த இடத்துல ஆசீர்வதித்தார். அநேகர் அந்த சிறைச்சாலை ரட்சிப்பு நடத்தினார். அப்போ ஆராதனை எங்க நடக்கிறது என்பது அல்ல, எவ்வளவு பயபக்தியாய் நாம் ஆராதிக்க. அவங்க விசுவாசம் என்ன? இந்த டாய்லெட்ல நாங்கள் திருவிருந்து ஆராதனை நடத்தினாலும் எங்கள் நடுவிலே கர்த்தர் பிரசன்னமாய் இருக்கிறார். ஒரு பயபக்தி. அந்த பயபக்தி தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க பெரிய ஆடம்பரமான கட்டடத்தில் அமர்ந்து ஆராதிக்கிறீங்களா, ஒரு கூரையில ஒரு குடிசையில் உட்கார்ந்து ஆராதிக்கலாம்? இல்லை, அது முக்கியம் அல்ல. நீங்க ஆராதிக்கிற இடத்துல கர்த்தர் பிரசன்னமாய் இருக்கிற சிந்தை அவசியம். இன்னைக்கு அநேகருக்கு அது இல்லை. எங்க 2-3 பேர் நாமத்தின் மித்த கூடுவீர்களோ அங்க நடுவில் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதை வெளிப்படுத்த 2:1 வாசித்து பாருங்க. 7 நட்சத்திரங்கள் கரங்களில் ஏந்தினவராய் 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவி கொண்டிருந்தாராம். அப்படியே என்ன, சபையிலே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். எது சபை? கட்டடம் அல்ல சபை. தேவ ஜனங்கள் கூடுகிற இடத்துக்கு பேர் சபை. அப்போ தேவ ஜனம் எங்க கூடுகிறார்களோ அங்க கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம கூடுகிற இடத்துல கர்த்தர் உலாவுகிறார். அந்த சிந்தை வேணும். இன்னைக்கு அநேகருக்குள்ள அந்த சிந்தை இல்லை. சபைகள் உட்கார்ந்து இருக்கும் போதே செல்போன்ல வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறார்கள். செல்போன்ல ஆராதனை நடக்கிறது, ஃபேஸ்புக்ல லைக் அனுப்பிட்டு இருக்கிறான், கேம்ஸ் விளையாண்டு கொண்டு இருக்கிறோம். ஆராதனை இல்லை. ஆராதனை உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை. அதாவது எங்க வேடிக்கை பார்ப்போம்? பார்க்கில் உட்கார்ந்து. இன்னைக்கு சபை அநேகருக்கு பார்க்கு போல் ஆயிடுச்சு. பாடல் ஆராதனை நடக்கும் பொழுது, செய்தி நடக்கும் பொழுது, ஏன் குடும்ப ஜெபத்திலையும் சரி, அநேகர் வேடிக்கை பார்ப்பதும், வீணான வார்த்தைகளை பேசுவதும், செல்போன் நோண்டி கொண்டிருப்பதும், இன்டர்நெட்ல அந்த நேரங்களை செலவழிப்பது எங்க சபைக்குள்ள. ஏன் அந்த காரியம்? பயம் இல்லை, பயபக்தி இல்லை. ஏன் பயபக்தி இல்லை? ஏதோ ஒரு ஊழியக்கார் பேசிக் கொண்டிருக்கிறார், ஏதோ ஒரு சகோதரன் பாடிக்கொண்டிருக்கிறார், எங்கேயோ ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறோம், நம்ம சும்மா தானே உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த இடத்துல மனிதர்கள் பாடவில்லை, மனிதர்கள் பிரசங்கிக்கவில்லை, கர்த்தர் பிரசன்னமாக இருக்கிறார் என்கிற அறிவு நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும். எத்தனை பேர் நம்ம சபைக்கு வரும் பொழுது செல்போனுக்கு ஓரம் கட்டிட்டு வருகிறோம்? எத்தனை பேர் சபையில் ஆராதிக்கும் பொழுது செல்போனை நோண்டாம ஆராதிக்கிறோம்? எத்தனை பேர் கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது யார் எழும்பி போனா என்ன, யார் நடந்தா என்ன, யார் பக்கத்தில் பேசினா என்ன, எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நான் கர்த்தர் ஆராதிப்பேன், என் அருகிலே என் தேவன் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற பயபக்தியோடு எத்தனை பேர் ஆராதிக்கிறோம்? இன்னைக்கு ஏன் ஆராதனை பிரியமா தேவனுக்கு பிரியப்படுறது இல்லை? பயபக்தியில் ஒரு நிர்விசாரமான ஆராதனை. அதனால தான் ஆராதனை நடத்துகிறவர்கள் கூட இன்னைக்கு தேவையில்லாத வார்த்தைகளை ஆராதனையிலே சொல்லுகிறார்கள். பிரசங்க பீடத்தை நின்று கொண்டு அருவருப்பான வார்த்தை, இச்சையை தூண்டுகிற வார்த்தை. ஏன்? இந்த ஆராதனை கத்த உலாவுகிற பயபக்தி இல்லை. சாதாரணமா இப்போ ஒரு சிஎம் இருக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்க. சிஎம் முன்னாடி ஒரு 4 அதிகாரிகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. சிஎம் மீட்டிங் வைத்திருக்கிறாரு, சிஎம் டேபிள் உட்கார்ந்துருப்பாரு, சுற்றி அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸ் உட்கார்ந்துருக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை பாருங்க, ஒருபோதும் செல்போன் நோண்டி கொண்டு கேம்ஸ் விளையாண்டு கொண்டு சிஎம் பேசும் பொழுது இவங்க வாட்ஸ்அப், என்னதான் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தாலும் எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா சைலன்ஸ் போட்டு ஓரம் வைத்திருப்பார்கள். முன்னாடி சிஎம் உட்கார்ந்துருக்கிறாரு. எங்க ஒரு 5 ஆண்டு பதவியில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு அத்தனை ஒரு பயபக்தி அதிகாரத்துள்ளவர்கள் இருக்கும் என்று சொன்னால், சர்வ லோகத்துக்கும் தேவனாகி கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். எவ்வளவு பயபக்தி நமக்கு இருக்கணும். இன்னைக்கு சபைகளில் நிர்விசாரம், துணிகரம். ஆராதனை நடக்கும் பொழுது எலும்பி நடமாடுகிறோம், போகிறோம். ஒரு சிஎம் மீட்டிங், ஐஏஎஸ் ஆஃபீஸ் எலும்பி போயிட்டு வர முடியுமா? சிஎம் பேசிக்கொண்டு இருக்கும்போது இவர் எலும்பி தான் இஷ்டத்துக்கு வெளியே போயிட்டு வர முடியாது. ஒரு உலக மனிதனுக்கு அவ்வளோ ஒரு பயபக்தி இருக்குன்னா, தேவனை ஆராதிக்க நமக்குள்ள எவ்வளவு பயபக்தி இருக்கணுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம எப்படி தேவனை ஆராதிக்கிறோம். நீ தனிமையில் ஜெபிக்கும் பொழுதும், நீ அநேக தனியில் ஜெபிக்கும் பொழுதும் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், செல்போனில் கால் வந்து எடுத்து பேசிக்கிட்டே இருப்போம்.
குடும்ப ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும்போது உலக வேலைகளிலும் செயல்படுவோம். ஏன்? நமக்குள்ள என்ன சிந்தை இல்லை? நானும் என் மனைவியின் பிள்ளைகள் ஆராதிக்கிற எங்கள் மத்தியிலே கர்த்தரை உலாவி கொண்டிருக்கிறார், கர்த்தர் பிரசன்னமாக இருக்கிறார், பயபக்தியோட தேவனை ஆராதிக்கிறோம். பயபக்தி இல்லைங்க இன்னைக்கு அநேகருக்குள்ள. ஒருவேளை நீங்க லைவ் டெலிகாஸ்ட்ல இன்னைக்கு கர்த்தர் ஆராதிக்கிற சூழ்நிலை இருந்தாலும் நீங்க எப்படி ஆராதிக்கிறீங்க? நீங்க லைவ் டெலிகாஸ்ட்ல செல்போன்லயோ டிவிலையோ பார்த்து கொண்டு கர்த்தரை வீட்டில் ஆராதித்து கொண்டிருந்தாலும் நீங்க ஆராதிக்கிற இடத்துல கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். அப்ப எப்படி ஆராதிப்பீங்க? சோபால படுத்துக்கொண்டு லைவ் டெலிகாஸ்ட் பார்ப்பீங்களா, அல்லது முழங்கால் படியிட்டு அமர்ந்து ஒரு பயபக்தியோட கர்த்தரை ஆராதிப்பீங்களா? நீங்க எவ்வளவு அழகா நீங்க பாடுறீங்க, எவ்வளவு அழகா வேதத்தை தியானிக்கிறீங்க என்பதெல்லாம் கர்த்தர் பார்க்கல. முதல்ல உங்க பயபக்தி, ஒரு நடுக்கம். ஒரு வார்த்தை வாசித்து பாருங்க, சங்கீதம் 2:11 வசனம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். நடுக்கத்துடனே களிகூருங்கள். ஆண்டவரை நாம சேவிக்கிறது ஒரு பயத்தோட நடுக்கத்தோட செய்யணுமா? இன்னைக்கு அந்த பயம் நடுக்கதான் சபைகள் இல்லாம போயிடுச்சு. நம்ம களிகூறுறது கூட எப்படி களிகூறணுமா? நடுக்கத்தோட. ஆராதனை ஒரு ஒரு மகிமையான மகிழ்ச்சியான தருணம் தான். அந்த ஆராதனை மகிழ்ச்சி என்பதற்காக எப்படி வேணாலும் ஆராதிப்பது அல்ல. ஒரு நடுக்கம் எனக்குள்ள இருக்கணும். என் தேவன் அருகில் இருக்கிறார், நான் செய்கிறதான இந்த ஆராதனை முறையை அவர் அங்கீகரிப்பாரா? அவர் பிரியமா இருக்குமா? என்னோடு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நான் இன்டர்நெட் ஆன் பண்ணி கொண்டு நான் தேவையில்லாத காரியங்களை சபையில் உட்காந்து பார்த்து கொண்டு வந்த கர்த்தர் பிரியமா இருக்குமா? அல்ல செய்தி வேளையில் கர்த்தர் என்னோடு பேசும் பொழுது நான் பக்கத்தில் இருக்கிற ஆட்களை வேடிக்கை பார்த்து கொண்டு விளையாண்டு கொண்டு பேசி கொண்டு இருந்தால் அது கர்த்தர் பிரியமா இருக்குமா? ஒரு நடுக்கம் இருக்கணுங்க. தேவன் ஆராதிக்கும் பொழுது, சேவிக்கும் பொழுது பயத்தோடு நடுக்கத்தோட. கர்த்தர் கேட்கிறார் பாருங்க, மல்கியாவின் புத்தகம் 1:6 வசனத்தை வாசிங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். போதும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல வார்த்தை பாருங்க, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. இது உலக பிறகு நடக்கிறது சொல்றாரு. எந்த பிள்ளையும் அப்பாவை தரக்குறைவை நடத்த மாட்டாங்க. அப்பாவை தரக்குறைவா பேசினா, தரக்குறைவா நடத்தினா அது பிள்ளையே இல்லை. எந்த பிள்ளையும் தன் தகப்பனை ஒருபோதும் தரக்குறைவை நடத்த மாட்டாங்க, தகப்பனையை அசட்டை பண்ண மாட்டாங்க, தகப்பனை கேவலமாக நடத்த மாட்டாங்க. அப்படி நடத்தினா அது பிள்ளையே கிடையாது. என வேத அழகா சொல்லுகிறது, குமாரன் தன் பிதாவை கனம் பண்ணுவான். இதான் உலக நியதி. இப்ப கர்த்தர் சொல்றாரு, குமாரன் தன் தகப்பனை கனம் பண்ணுகிறான், ஊழியக்காரன் தன் எஜமானன் என்ன செய்கிறான்? கனம் பண்ணுகிறான். எந்த வேலைக்காரனும் சம்பளம் கொடுக்குற ஓனரை அசட்டை பண்ணா சீட்டு கிழிஞ்சிரும். விரும்புறானா விரும்பலையோ தன் எஜமானை ஹானர் பண்ண தான் விரும்புவான், கனம் பண்ண. ஏன்னா தன்னுடைய வேலை போயிடுமே. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உலக பிரகாரமாக ஒரு பிள்ளை தன் தகப்பனை கனம் பண்ணுது, ஒரு வேலைக்கார தன் ஓனரை கனம் பண்ணுகிறான். இப்படிலாம் இருந்தால் என்னை பார்த்து என்ன சொல்கிறீங்க? எஜமானனேன்றீங்க, அப்பா அப்படின்றீங்க. நான் அப்பாவான எனக்கு பயப்படுற பயம் எங்கப்பா? நான் எஜமான எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? ஆண்டவர் சொல்ல, நீ வாயில் நான் அப்பான்னு துதிக்கிறேன், வாயில் எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா, நீங்கள் தான் எஜமான்னு சொல்கிறீங்க. ரைட், நான் எஜமானனால் ஒரு உலகத்தான் தன் எஜமானுக்கு எவ்வளவு பயபக்தியா இருக்கிறான். உன்னிடத்த அந்த பயபக்தி இல்லையே. ஏன்னா அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உண்மைதான். ஆனா ஒரு பிள்ளை தன் தகப்பனு கொடுக்கிற கணம், அந்த கணத்தை தருவதில்லையே. நாமத்தினை அசட்டை பண்ணுகிற இன்னைக்கு அநேக நேரங்களில் கர்த்தருடைய நாமத்தை நம்ம அசட்டை பண்ணுகிறோம், நிர்விசாரம் பண்ணுகிறோம். தேவனுடைய ஆலயத்தில் வரும் பொழுது சரி, தேவனை எங்க ஆராதிக்கும் பொழுதும் ஒரு பயபக்தி நமக்குள்ள இருக்கணும். என் கர்த்தர் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது சொல்றார் பாருங்க, சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரத்தில் பேசுகிறார். சேனைகளின் கர்த்தர், ராணுவங்களின் தேவன். ராணுவம் என்றாலே அது ஒரு பயத்துக்குரியது. ஆண்டவர் சொல்றாரு, பயபக்திக்குரிய தேவனாக எனக்கு எங்க நீங்க பயப்படுறீங்க? எங்க நடுக்க இருக்குது? நமக்குள்ள பயபக்தி இருக்குங்களா? நீங்க தனிமையில் ஆராதிக்கும் பொழுது சரி, சபையில் ஆராதிக்கும் பொழுது சரி, ஒரு பயத்தோட ஒரு நடுக்கத்தோட, நான் பதறி ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது, நான் தேவையில்லாத காரியம் செய்திடக்கூடாது. தேவனை ஆராதிக்கிற நேரத்தில் நான் அங்கே இங்கே வேடிக்கை பார்த்து அவர் கனவீனம் பண்ணிடக்கூடாது, அவர் அசட்டை பண்ணிடக்கூடாது. ஒரு பயபக்தி வேணுங்க. இன்னைக்கு ஆராதனை நிர்விசாரம், ஆராதனையில் பேசத்தகாத வார்த்தை, அதாவது புல்ஃபிட் லாங்குவேஜ் என்று ஒன்று உண்டு. அதன் லாங்குவேஜ்னு கேட்குறீங்களா?
அதாவது பிரசங்க பீடத்தில் வந்து விட்டால் இப்படித்தான் பேசணும் ஒரு வரைமுறை உண்டு. இன்னைக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறோம். பாடல் ஆராதனையாக இருந்தாலும் சரி, செய்தி வேலையாக இருந்தாலும் சரி, எந்த காரியம் இங்கே இருந்து விட்டால் அந்த லாங்குவேஜ் அது ஆவிக்குரிய ரீதியில் இருக்கணும். ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கும் அந்த லாங்குவேஜ். ஒரு வார்த்தை பேசும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் கர்த்தர். இந்த இடத்துல நம்ம எதை செய்கிறோமோ அது கர்த்தருக்கு உரியது. இங்கே நம்ம தேவையில்லாத காரியம் செய்தால் அது கர்த்தரை கனவீனப்படுத்தும். ஆவிக்குரிய காரியங்களில் நான் உண்மையாக இருந்தால் கர்த்தரை கனப்படுத்தும். இங்கே நிற்கும் பொழுது நாம் கர்த்தரை கனப்படுத்துகிற வார்த்தையில் பேசணும். அதே போல் ஆராதனை அமர்ந்து தேவ ஜனங்களும் சரி, கர்த்தர் உலாவுகிறார் என்கிற ஒரு பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். பயத்தோடு அவர் சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அப்போ ஆராதனைக்கு வரும் பொழுது நமக்குள்ள ஒரு பயபக்தி இருக்கணும். இப்போ இந்த இந்த தூதர் எப்படி ஆராதிக்கிறார்கள் வார்த்தையோட வாசிங்களேன். அதை வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் வாசிங்க. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து. என்ன வஸ்திரமா? வெண்வஸ்திரம். இந்த வெண்வஸ்திரங்கிறது ஒரு தகுதியான வஸ்திரம், ஒரு பரிசுத்தமான வஸ்திரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனை ஆராதிக்கிற நாம எப்படி ட்ரெஸ் போடுறோங்கிறது முக்கியம். எப்படி ட்ரெஸ் பண்ணுறதுலையும் ஒரு முக்கியம் இருக்கணும். அப்போ என்னென்ன ட்ரெஸ் போட்டு கர்த்தரை ஆராதிக்கணும் எங்களுக்கு லிஸ்ட் தர முடியாது. ஒரு தகுதியான வஸ்திரத்தை நம்ம அணிந்திருக்கணும். உலகத்தில் 1000 கலாச்சாரம் இருக்கலாம். உலகத்தில் இன்னைக்கு அதாவது ஏதேன் தோட்டத்தில் நிர்வாணத்தை மூடுவதற்கு கர்த்தர் ஆடை கொடுத்தார். அதுதான் ஏதேன் தோட்ட கலாச்சாரம், அதுதான் தேவனின் கலாச்சாரம், அதுதான் பரலோக கலாச்சாரம். உடலை மூடுவது பரலோக கலாச்சாரம். நீ புரிந்து கொள்ள இன்னொரு வார்த்தை கூட வாசிங்களேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2-3. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அதாவது 6 செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இங்க நான் வாசிக்கிறோம், இங்கு சேராபீன்கள் என்கிறதான தூதர்களை குறித்து நான் வாசிக்கிறோம். இவங்க 6 செட்டை உள்ளவர்களாக இருந்தார்களாம். ஒவ்வொரு சேராபீன் தூதனுக்கும் 6 செட்டைகள். அதில் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடிக்கொண்டார்கள், 2 செட்டைகளால் தன் கால்களை அதாவது தன் உடலை மூடிக்கொண்டார்கள், 2 செட்டையால் பறந்து கொண்டு கர்த்தரை ஆராய்த்தார்களாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? தங்கள் சரீரங்களை மூடிக்கொண்டு ஆராய்த்தார்கள். இதுதான் ஏதேன் தோட்ட கலாச்சாரம், அதுதான் பரலோக கலாச்சாரம். ஆனால் இன்னைக்கு என்ன கலாச்சாரம்? சரீரம் தெரிந்தாதான் அந்த ஆடையே நீ கலாச்சாரம். எனக்கு அருமையானவர்களே, உலகத்தில் அருவருப்பான ட்ரெஸ்ஸோட அவங்க ஆஃபீஸ் போகலாம், அருவருப்பான ட்ரெஸ்ஸோட அவங்க ஃபங்க்ஷன் போகலாம், எங்கே வேணாலும் உலகத்தான் போகலாம். ஆனால் தேவ பிள்ளைகள் தாங்கள் போடுகிற வஸ்திரத்திலையும் கர்த்தரை ஆராதிக்கிற அடையாளம் இருக்கணும். தேவன் ஆராதிக்க ஆலயத்துக்கு வரும் பொழுது இன்னைக்கு அலங்கோலமான ட்ரெஸ், அலங்கோலமான ஆராதனை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீகள் தன் மயிரை பின்னி. இன்னைக்கு ஆலயத்துக்கு வரும் பொழுது வீண் அலங்காரங்களும் ஆடம்பரமான காரியங்களும் அலங்கோலமான ட்ரெஸ்ஸும் தகுதியான வஸ்திரத்தோட தான் நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். ஒருவேளை சொல்லலாம், வஸ்திரத்தில் கூடவா, ட்ரெஸ்ஸில் கூடவா? ட்ரெஸ்ஸையா கர்த்தர் பார்க்கிறார்? ட்ரெஸ்ஸை கர்த்தர் பார்க்கல, மனுஷன் பார்க்கிறான். மனிதனுக்கு இடலாம் இருந்துடக்கூடாது. இந்த சிறையில் ஒரு இடல் உண்டாக்கினால் அவன் கழுத்தில் ஏந்திர கல்ல கட்டுன்றார் கர்த்தர். அப்ப தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஒரு பயபக்தியோடு ஆராதிப்பது வஸ்திரம் முக்கியம். இந்த 24 மூப்பர்களை பாருங்க, வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமான ஆடையை அணிந்து கொண்டு. அப்ப நீ வெள்ளை ட்ரெஸ் போட்டு தான் சபைக்கு வரணும்னு சொல்ல வரல, வந்தால் ரொம்ப நல்லது, அது ரொம்ப அற்புதமானது. அப்படி இல்லாவிட்டாலும் ஒரு தகுதியான ட்ரெஸ்ஸோட பார்க்கிறவர்களுக்கு இடலை உண்டாக்காத ஒரு ட்ரெஸ் நமக்கு அவசியம். அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு பயபக்திங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, திடீர்னு உங்களுக்கு ஃபோன் கால் வருது, டெல்லிக்கு உடனே உங்களை பிரைம் மினிஸ்டர் அழைக்கிறார், உங்களோட கொஞ்சம் பேசணும்னு விரும்புகிறார், வாங்கன்னு உங்களுக்கு ஃபோன் கால் வருது, உங்களை அழைக்கிறார், பிரைம் மினிஸ்டர் இன்விடேஷன் வருது. நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுவீங்க. என்ன பேக் பண்ணுவீங்க?
உங்கள் ட்ரெஸ்ஸிலேயே எது நல்ல ட்ரெஸ், எது பார்ப்பதற்கு அலங்காரமாக இருக்கு என்பதை விட ஒழுக்கமாக இருக்குமோ அதான் எடுப்பீங்க. நீங்கள் சாதாரணமாக டிஷர்ட் போட்டுட்டு சபைக்கு வரவங்களாம் இருப்பீங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் பார்க்க போகிறதுக்கு டிஷர்ட் எடுத்து எடுக்க மாட்டீங்க. எதை எடுத்து வைப்பீங்க? நல்ல ஃபார்மல் ட்ரெஸ் எடுத்து வைப்பீங்க. ஒழுக்கமான ட்ரெஸ், லேடிஸாக இருந்தால் நல்ல அழகான பார்ப்பு தகுதியான ட்ரெஸ்ஸை தான் அடுக்குவோம். தேவையில்லாத லெக்கின்ஸையும் தேவையில்லாத அலங்கோல் ட்ரெஸ்ஸு வைக்க மாட்டோம். பிரைம் மினிஸ்டர் பார்க்க போகும் பொழுது நல்ல கலாச்சாரத்தோடு ட்ரெஸ்ஸை போட்டு நினச்சிவீங்க போவீங்க. ஏன்? பிரைம் மினிஸ்டர் பார்க்குறோம். ஒரு பயபக்தி, ஒரு அருவருப்பான தேவையில்லாத ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸையும் ஒரு டிஷர்ட்டையும் ஒரு பர்முடாஸையும் போட்டு பிரைம் மினிஸ்டர் பார்க்க போக மாட்டோம். ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்க்கறதுக்கே நீங்கள் அவ்வளோ ட்ரெஸ் ஒழுக்கம் இருக்குன்னா தேவனை பார்க்க நம்மளோட ட்ரெஸ் ஒழுங்கு எவ்வளோ இருக்கணும்? அன்பாய் சொல்லுகிறேன், பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிப்பதில் ட்ரெஸ் அவசியம். ஆக இந்த தூதர்களை பாருங்க, பயபக்தியோடு கர்த்தரை ஆராதித்தார்கள். காரணம் என்ன? நான் ஆராதிக்கிற இடத்துல ஒரு மனிதன் அல்ல, கர்த்தர் பிரசன்னமாக இருக்கிறார். நான் எந்த இடத்துல ஆராதித்தாலும் கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். தேவன் என் சகலவற்றை அறிந்திருக்கிறவர், நான் அவரை கனப்படுத்துகிறேன். பயபக்தி என்பது கர்த்தரை ஹானர் பண்ணுறது, அவர் கண்டு மிரண்டு போவதல்ல. இப்போ ஒரு பிள்ளை இருக்குது, தப்பு பண்ணுற ஃப்ரெண்டு கூப்பிட்றான், ஏய் ஐயோ நான் வரமாட்டேன்டா, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா எங்கள் அப்பா ரொம்ப என்னை திட்டுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கள் அப்பா ரொம்ப வில்லன், எங்கள் அப்பா ரொம்ப முரடன் அப்படின்னு பிள்ளை சொல்லுது. இல்லை, எங்கள் அப்பாவை நான் ரொம்ப மேன்மை என்றேன், இந்த தப்பு பண்ண எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துருமே, எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்படுவார், எங்கள் அப்பாவை கனப்படுத்துவதற்கு நான் தப்பு பண்ண மாட்டேன். இதுக்கு பேர் தான் பயபக்தி. தேவன் முன்பு நடுக்கத்தோட பயத்தோடு சொன்னால் கர்த்தர் ஒரு கடினம் உள்ளவர், முரடர் என்ற அர்த்தம் அல்ல. நான் என் தேவனை கனப்படுத்துகிறேன். ஒரு மனிதனை கனப்படுத்துவதற்கு இவ்வளவு நான் பிரயாசப்படுவேனே, ஆனால் என் தேவனை கனப்படுத்துவதற்கு நான் எல்லாவற்றிலும் ஒழுங்காய் இருந்து நான் கர்த்தரை ஆராதிப்பேன். பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். மூன்றாவது எப்படி கர்த்தரை ஆராதிப்பது? வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக, அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும், அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும், அந்த சிங்காசனத்தை சுற்றிலும், சிங்காசனத்தின் சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. கண்களால் நிறைந்த. நல்ல கவனிங்க, இங்க வாசிக்கிறோம், அந்த சிங்காசனம் முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அங்க ஒரு கடல் இருந்துச்சுன்னு பார்க்கிறோம். ஆனா இப்ப வாசிங்க, வெளிப்படுத்தல் 21:1 வசனத்தை வாசிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. பரலோகத்தில் சமுத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனா இங்க வாசிக்கிறோம் கண்ணாடி கடல் போன்ற பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல். அப்படின்னா அது கடல் என்ற அர்த்தம் அல்ல. அதாவது ஒரு பளிங்கு எவ்வளவு பலன்னு இருக்குமோ, ஒரு கண்ணாடி எவ்வளவு தெளிவுள்ளதா இருக்குமோ, அப்படிப்பட்டதான ஒரு தோற்றம் அங்கு இருந்தது. அதை சுற்றி தான் ஜீவனில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். இது எதற்கு அடையாளம்னா, அந்த பளபளப்பான தெளிவான ஒரு இடத்திலிருந்து ஆராதிப்பது பரிசுத்தத்திற்கு அடையாளம். நாங்கள் அத்தனை தெளிவுள்ளவர்களாய், சுத்தமுள்ளவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய், மாசு மறுவற்றவர்களாய், எந்த கரைதரையற்றவர்களாய் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம் என்று ஆராதித்தார்கள். அது இன்னொரு உதாரணம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஓய்வில்லாமல் சொல்லி என்ன வார்த்தை சொல்ல ஆராய்த்தார்களாம்? கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அங்க வாயில வர்ற வார்த்தை எல்லாம் பரிசுத்தர் என்கிற வார்த்தை தான். ஆகவே இவர்கள் இருக்கிற இடம் பரிசுத்தமுள்ள இடம். வாயில வந்த நாமம் பரிசுத்தர் என்கிற நாமம். இதுக்கு எதற்கு அடையாளம்னா, நாம் தேவனை பரிசுத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம். எனக்கு அருமையானவர்களே, தேவனை நாம் எவ்வளவு அழகா ஆராதிக்கிறோம் என்பதை விட நம்ம உள்ளான வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்குங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். உங்களுக்கு ராகமா பாட தெரியாமல் இருக்கலாம், எந்த இசைக்கரையும் வாசிக்க தெரியாமல் இருக்கலாம்,
ஒழுங்க வார்த்தை உச்சரி கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாங்க, பிரச்சனையே கிடையாது. இது உலகத்தின் பார்வையில் தான் அவங்க பாட தெரியலங்க, ஒழுங்க வார்த்தை படிக்க தெரியலங்க, அவங்க எந்த இசைகளை வாசிக்க தெரியாதுங்க, அவங்களுக்கு ஆராதனையே வராதுங்க. இது உலகம். கர்த்தர் அதை பார்க்கல. உங்க வெளிப்புறமான குறைவுகளை கர்த்தர் பார்க்கல, உள்ளான நிறைவுகளை கர்த்தர் பார்க்கிறார். உங்க இருதயம் அது அழகுள்ளதாய், பரிசுத்தம் உள்ளதாய், கரையற்றதாய், அருவருப்பான காரியங்கள் இல்லாததாய், சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாய் அல்லது பரிசுத்தத்துக்கு ஏங்குகிற இருதயமாய் இருக்குமானால் உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் வாஞ்சியோடு கேட்பார், அதை சுகந்த வாசனையாய் நுகர்ந்து கொள்வார். அதான் கர்த்தர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறதெல்லாம் பரிசுத்த தேவனை நாம் பரிசுத்தோடு ஆராதிக்கும். இவங்க கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கண்ணாடி கடல் அருகே நின்று பரிசுத்தர் பரிசுத்தர் ஏன் ஆராதித்தாங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் பரிசுத்தர், ஆகவே நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்ப ஆராதிப்பதற்கு தேவன் நம்முடைய எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தம். அப்ப நம்ம ஆராதிக்கும் பொழுது பரிசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். இந்த பரிசுத்தங்கிறது வெளியில வராது, உள்ள இருதயத்தில் உண்டு. இருதய பரிசுத்தமா இருந்தா வெளியே அவயவங்கள் பரிசுத்தமா இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு இருதயத்தில் அருவருப்பான சிந்தை இல்லைன்னா நம்ம பார்க்கிற பார்வை அருவருப்பா இருக்காது. இருதயம் பரிசுத்தத்தின் மேல தாகம் உள்ளதா இருந்தால் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அசுத்தமா இருக்காது. அப்ப இருதயம் பரிசுத்தம். இந்த இருதயத்தில் பரிசுத்தம் உண்டாகி கொண்டு நாம் தேவனை ஆராதிக்க பழகணும். அப்ப எப்போ தேவனை ஆராதித்தாலும் உங்க உள்ளான வாழ்க்கை முதல் பரிசுத்தப்படுத்துங்க. நீங்க பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க, அந்த ஆராதனை கர்த்தருக்கு மகிமையா இருக்கும். ஒரு வார்த்தை வாசிங்க, சங்கீதம் 29:2 கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க, அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நம்ம செலுத்தணுமா? ஆராதனை என்ன அர்த்தம்? நாம் முன்பு பார்த்தோம், பயபக்தியோட கர்த்தரை ஆராதிக்கணும். அதாவது அவர் நாமத்தை கனப்படுத்துவது ஆராதனை. எப்படி கனப்படுத்தணுமா? அவர் நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப தேவனை ஆராதிக்கணும்னா நம்ம வெளியில கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கலாம், தப்பே கிடையாது. அதுக்கான எல்லாம் கிழிச்சு விட்டு வாங்கன்னு சொல்லி நீ கிழிஞ்ச ட்ரெஸ் இது சொன்னாலும் வம்பா போகும். இன்னைக்கு வர ட்ரெஸ்ஸை கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தான் போட்டு வரான். 2000-3000 கொடுக்குறான், ஜீன்ஸ் பேண்ட் வாங்குறான். என்னன்னு கேட்டா 4 பக்கம் கிழிஞ்சு கிடக்குது. கேட்டால் இதுதான் ஃபேஷன்றான். முதல்ல கீழே கிழிஞ்சிருந்துச்சு, பாதத்தில் கிழிஞ்சிருந்தது. சரி போனா போது கீழே தானே அப்படின்னு. 2வது முட்டிட்டு கிழிச்சிட்டு வந்திருந்தான். சரி முட்டி தான் கிழிஞ்சு, இப்போ தொடையே கிழிஞ்சு தான் வந்திருக்குது. அவன் போடுற ட்ரெஸ்ஸு ஒழுங்கு. சரி இப்போ இங்கே பரிசுத்த அலங்காரம். ஒருவேளை நீ ஏழ்மையில் இருந்து ஒரு சாதாரண அற்பமான ட்ரெஸ்ஸு அல்லது பழைய ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போயிருக்குது, பெருசாக ஒரு அலங்காரமான காரியம் நமக்கு இல்லை, அதெல்லாம் கவலையே இல்லைங்க. உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருந்துச்சுன்னா உங்கள் அருகில் கத்த அமர்ந்திருப்பான். நல்ல ஆடம்பரமான ட்ரெஸ்ஸை போட்டு 4 பர்ஃப்யூம் அடிச்சுக்கிட்டு நல்ல அலங்காரம் பண்ணிட்டு இருதயத்தில் அநேக அருவருப்புகளை வச்சுக்கிட்டு ஆராதிக்கிற மனிதன் அருகிலே இல்லாத கர்த்தர் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பெரிய அளவில் எந்த அலங்காரமும் இல்லாமல் ஒரு ஏழ்மையின் தோற்றத்தில் இருதயத்தில் பரிசுத்த அலங்காரத்தோட ஒரு மனிதன் ஆராதிப்பானையானால் அந்த மனிதனை விட்டு பிரியாமல் கர்த்தர் அமர்ந்து விடுவார். தேவன் விரும்புவது பரிசுத்த அலங்காரம். நீ எப்படிங்க ஆராதிக்கிறீங்க? ஆலயத்துக்கு வரும் பொழுது இந்த ட்ரெஸ் போடலாமா, அந்த ட்ரெஸ் போடலாமா, இங்கே மேக்கப் பண்ணலாமா, அங்கே மேக்கப் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கண்ணாடி முன்னாடி நின்று 7 முறை சுற்றி பார்த்து நம்மளை அலங்காரப்படுத்திக்கிறோம். ஒரு முறையாக இருதயத்தை நம்ம பார்க்குறோமா? நான் தேவனை ஆராதிக்க போகிறேன், என் இருதயம் எப்படி இருக்குது, என் சிந்தை எப்படி இருக்குது, என் அந்தரங்க வாழ்க்கையில் என் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல், என் மனைவிக்கு தெரியாமல், புருஷனுக்கு தெரியாமல், பாஸ்டருக்கு தெரியாமல், விசுவாசிக்கு தெரியாமல் ஒரு ரகசிய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, அநேக பாவங்களை தந்திரமாக செய்து கொண்டு இருக்கிறேனே, வெளி தோட்டத்தில் நான் எல்லாவற்றிலையும் ஒன்று அறியாத ஒரு பரிசுத்தமானை போல இருக்கிறேன், ஆனால் உள்ளான வாழ்க்கையில் அவ்வளவு அலங்கோல இருக்குது. இதெல்லாம் நான் பரிசுத்தம் இல்லாமல் நான் கர்த்தரை ஆராதிப்போம் ஒரு வேதனை நமக்குள்ள இருக்குதா? ஆலயத்துக்கு வரும் பொழுது என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு தாகத்தோடு வர்றோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பரிசுத்த அலங்காரம் தான் கர்த்தர் விரும்புகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஆராதிச்சா வேத அழகா சொல்லி நீதிமொழிகள் 15:8 வாசித்து பாருங்க. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பு. பிரியமில்லைங்கிறது கூட வேறங்க. பிரியமில்லைன்னா அப்படின்ட்டு போயிடலாம். அருவருப்புன்னு என்ன அர்த்தம்? அதை பார்க்கும்போதே கர்த்தர், நீ புரிந்து பண்ணி சொல்றேனே, நீ ரோட்ல போறீங்க, ஒரு அசிங்கத்தை பார்த்த உடனே உங்க முகம் வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் மாறி அந்த பக்கமே திரும்ப மாட்டீங்க. அதே போலதான் இருதயத்தில் அருவருப்போட
ரகசிய பாவங்களோட, அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோட, கெட்ட பழக்கங்களோட, பாவ இச்சைகளோட நம்ம ஆலயத்தில் வந்து அழகாய் கை அசைத்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி பாப்பார் தெரியுங்களா? சீ என்று முகத்தை திருப்பி கொண்டு நீங்க இருக்கிற பக்கமே திரும்ப கொண்டு விலகி போவார். அதுக்கு பேர் தான் அருவருப்பு. நம்ம அப்படி இருந்துடக்கூடாது. துன்மார்க்குடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவனுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். உங்க இருதய செம்மையா இருந்தா உங்க ஆராதனை கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். அப்ப இருதயத்தை சுத்திகரிக்கணும். எப்படி சுத்திகரிக்க? ஒரு வார்த்தை வாசிங்க, மத்தேயு 15:19-20 வாசிங்க. எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். நல்லா ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்திலிருந்து வெளியே வர்றதா மனுஷனை தீட்டுப்படுத்துமா. அதாவது ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, இருதயத்தில் எல்லா விதமான அருவருப்பும் நிறைய, ஆண்டவர் பெரிய பட்டியலையே போட்டார் அந்த இடத்துல. இதெல்லாம் இருதயத்தில் இருந்தா அந்த மனிதனுடைய இருதயத்திலிருந்து எழும்புகிறது அவனை தீட்டுப்படுத்தும். நல்லா கவனிங்க, இருதயத்தில் எழும்புகிறது கர்த்தர் எதை சொல்றாரு? ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளில் இருதயத்தில் பொல்லாத சிந்தனை லிஸ்டெல்லாம் சொல்லிட்டு இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இவையெல்லாம் இருதயத்திலிருந்து 18ஆம் வசனத்தில் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதாவது இருதயத்தில் எல்லா அருவருப்பையும் வச்சுக்கிட்டு வாயில புறப்பட்டு வருகிற ஆராதனை நம்மை தேவனுக்கு பிரியமானவர்களை மாற்றாது, நம்ம இன்னும் தீட்டுப்படுத்தும். எப்படி தீட்டுப்படுத்தும்? நல்லா கவனிங்க, இருதயத்தில் அருவருப்பான சிந்தை, அருவருப்பான காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவ கிரியைகளை உள்ள வச்சுக்கிட்டு பரிசுத்தர் 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 என்று நாம் பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஆராதிப்பது, அவர் நாமத்தை மறுதலிப்பதும், அவர் நாமத்தை தூஷிப்பதற்கும், அவர் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவதற்கும் அடையாளம். பவுலுடைய ஊழியத்தின் நாட்களில் குறி சொல்லுகிற ஆவி பிடிச்சிருந்த ஒரு பெண், அதுக்குள்ளகிறது அசுத்த ஆவியின் கிரியை. அவ பவுலை பார்த்து சொல்றா, ஓ இவ ஜீவன தேவனுடைய குமாரன ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி பவுலை சொன்னா. வெளித்தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி போல சொன்னான். அவ சொன்ன என்ன தப்பு? உடனே பவுல் திரும்பி அந்த குறிச்சொல்ல அசுத்தாவியை அதட்டினான். அந்த ஆவி வெளியேறி போனது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சொன்ன வார்த்தை நல்ல வார்த்தை, ஜீவன தேவனுடைய குமாரன ஊழியக்காரன். ஆனா பவுல் ஏன் அதட்டினாரு? உனக்குள்ள இருக்கிறது பொல்லாத ஆவி, பொல்லாத ஆவினாலே என் தேவ நாமத்தை நீ சொல்லுவது அவன் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும், நீ சொல்லாதான் அவர் அதட்டினார். அதே போல நம்ம இருதயத்தில் அநேக அருவருப்புகளை வச்சுக்கிட்டு வெளியில வந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்தா அது எப்படி கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்? அதுக்கு பேர் பரிசுத்த குலைச்சல், கர்த்தர் நாமத்தை தூஷிப்பது, வீணில வழங்குவது, மறுதலிப்பது. ஆனா சொல்றாரு அது அவனை தீட்டுப்படுத்தும். உன் இறுதி எப்படிங்க இருக்குது? பரிசுத்தவர் ஆராதிக்கும் பொழுது நானும் பரிசுத்தனாய் மாற வேண்டுமே, ஒரு அர்ப்பணிப்பு உண்டாகணும். ஆராதனை சொன்னா அர்ப்பணிப்பு உண்டாகணும். நீங்க ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுதுலாம் ஆண்டவரே நீ நல்லவர் என்று சொல்லும் பொழுது அந்த நல்லவர் என்கிற சுவாபம் எனக்குள்ளே வரணுமேப்பா. அன்பின் தெய்வமே என்று ஆராதிக்கும் பொழுது அந்த அன்பு என் உள்ளத்திலிருந்து வெளிப்படணுமே. பரிசுத்தர் சொல்லும் பொழுது உம்மை போல் நானும் பரிசுத்தனை மாறணுமே, எனக்கு உதவி செய்யும். இந்த அர்ப்பணிப்போட பரிசுத்த அலங்காரத்தில் கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறார். நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இருதயத்திலே உண்டாகிறதான் மனிதனை தீட்டுப்படுத்தும். இருதயத்தில் என்னென்ன உண்டாகும் லிஸ்ட் சொல்றாரு, அதை மட்டும் என்னன்னு சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம். சொல்லும் பொழுது சொல்றார் பாருங்க, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை. பொல்லாத சிந்தனை என்ன? தவறான மாம்ச இச்சையுள்ள சிந்தனை. அப்ப ஆராதிக்கிறவர்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? மாம்ச இச்சையுள்ள சிந்தை இருக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் ஒரு அருவருப்பா பார்க்கிறது, அருவருப்பா சிந்திக்கிறது, பாலியல் இச்சை, காம விகாரம், மோகம், இவை எல்லாம் இருதயத்தில் எழும்பாம அது சரித்தை அடக்குகிற கீழ்ப்படுத்துகிற அனுபவம் தேவை. ஒரு பொல்லாத எண்ணம் எழும்பும் பொழுது அதை அதட்டி அதை வேறறுத்து பலிபீடத்தில் வைத்து சுட்டரிக்கிற ஒரு அனுபவம், ஒரு ஆவிக்குற அனுபவம் நமக்கு தேவை. இந்த உள்ளத்தில் மாம்ச இச்சையான எண்ணம் எழும்பக்கூடாது. ரெண்டாவது சொல்லும் பொழுது கொலை பாதகம். கொலை பாதகம் என்ன? அடுத்த கொல்றதுக்கு பேர் தான் கொலை பாதகம் இல்லை. ஆண்டவர் சொல்லும் பொழுது உன் சகோதரனை மூடன் என்று சொன்னாலே நீ நியாய தீர்ப்புக்கு பாத்திரவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் கொல்லுகிறதுக்கு பேர் தான் கொலை அல்ல, வார்த்தையினால ஒருத்தர் காயப்படுத்தினாலே இது கொலைன்னு அர்த்தம்.
4 பேரை வாயினால மென்னு தின்னு துப்பிட்டு வந்து அமர்ந்து பரிசுத்த அலங்காரத்தை ஆராதிக்கணும்னு சொல்லுவது ஏமாற்று வேலை. 4 பேரை வார்த்தையினால் காயப்படுத்தி கண்ணீரோட வைத்து விட்டு சபையில வந்து நீ பரிசுத்த ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் பிரியப்பட மாட்டார். அப்போ அந்த கொலை பாதகம் மற்றொரு காயப்படுத்துகிற வார்த்தை வாயில வரக்கூடாது. அது உங்க அம்மா அப்பாவா இருக்கலாம், உங்க மனைவி, உங்க புருஷன், உங்க பிள்ளை, யாரா இருந்தாலும் தேவையில்லாம உங்க வார்த்தையினால அடுத்தவளை காயப்படுத்திடக்கூடாது. அது கொலை பாதகம். அடுத்து ஆண்டவர் சொல்றார் விபச்சாரம். விபச்சாரம் என்றால் என்ன? இந்த சரீரத்தில் கரைப்படுத்துவது விபச்சாரம். ஆனால் இயேசு இன்னொன்று சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று. யாரையாலும் இச்சையோடு பார்த்தா அதுக்கு பேர் விபச்சாரம். சபைக்கு வரும்பொழுது மாத்திரமல்ல, எங்க இருக்கும் பொழுதும் இச்சையோடு பார்க்கிற விபச்சார சிந்தை இருக்கக்கூடாது. அந்த விபச்சார சிந்தையோடு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை பரிசுத்த குலைச்சல். அடுத்து வேசித்தனம். வேசித்தனம்னா என்ன? ஒருத்தரோடு பழகும் பொழுது தவறான நோக்கத்தோடு, அதாவது தவறான பாலியல் நோக்கத்தோடு பழகுவதுக்கு பேர் வேசித்தனம். ஒருத்தரோட தங்கச்சி அல்லது அக்கா, அண்ணன், தம்பி இப்படியே பழகுவோம். ஆனால் நோக்கம் தவறாக இருக்கும். நோக்கம் இச்சையுள்ள நோக்கமாக இருக்கும். ஆனால் பழகுற விதம் பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். தம்பி, அண்ணன், அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா, இந்த உறவில் பழகுது போல. ஆனால் நோக்கம் சரியில்லாமல் பாலி இச்சையுள்ளதாக இருந்தால் அது பேர் வேசித்தனம். அது வேசித்தன ஆவி. அந்த எண்ணத்தோட அதை மனம் திரும்பாம நாம் கர்த்தரை ஆராதிப்பது அதை நம்ம தீட்டுப்படுத்தும். அடுத்த ஆண்ட சொல்றாரு களவு. களவுனா திருட்டு பழக்கம். அது 1 ரூபா பொருளாக இருந்தாலும் சரி, 5 ரூபா பொருளாக இருந்தாலும் திருட்டு பழக்கம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. பண விஷயத்தில் உண்மையாக இருக்கணும். அடுத்தவங்க பொருள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அது மறந்து நம்மள்ட்ட இருந்தாலும் அது கொடுக்குற பழக்கம் இருக்கணும். ஒரு பொருள் எனக்கு கொடுத்தீங்க, நான் திருப்பி கொடுக்க மறந்துட்டேன், இப்போ ஞாபகம் வந்துருச்சு, அவங்க தான் கேட்கலையே, வச்சுக்கணும். இதுக்கு பேர் திருட்டு பழக்கம், இது பேர் களவு. இல்லைங்க உங்கள் பொருள் வேண்டாம், எனக்கு இந்தாங்க மறந்துட்டேன். அந்த களவு செய்கிற எண்ணம் நமக்குள்ள ஒருபோது இருக்கக்கூடாது. அடுத்தது பொய் சாட்சி. பொய் நமக்கு நல்லா தெரியும். நன்மைக்காக சொன்னாலும் அது பொய் தான். பொய் சொல்லுகிற சுவாபம் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பு. கடைசியாய் தூஷணம். தூஷணமான வார்த்தைன்னா பிறரை கெடுக்கிற வார்த்தைங்க. ஒரு நல்ல பேர் இருக்கும், ஆனால் அவங்க பேரை எப்படியா ரிப்பேர் ஆக்கிடணும்னு அவங்களை குறித்து இல்லாத போலாத பேசுகிறது, அல்லது அவங்கள பற்றி இன்னொரு தூஷிக்கிறது. இந்த தூஷணமான வார்த்தை பேசுகிற பழக்கம் இருந்தால் நம் ஆராதனை அருவருப்பு. எனக்கு அருமையானவர்களே, இருதயத்திலிருந்து எழும்புகிற இந்த அருவருப்புகளுக்கு மனம் திரும்புங்க. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை கர்த்தர் பிரியமாயிருக்கும். அல்லேலூயா. அடுத்து 4வது எப்படி ஆராதித்தார்கள்? 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தார்களாம். எப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்களாம்? இரவும் பகலும் ஓய்வில்லாமல். அதாவது 4வது இடைவிடாமல் ஆராதித்தார்கள். இடைவிடாமல் ஆராதிப்பது அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி ஆராதிக்க முடியும்? நல்ல கவனிங்க. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்பதாக சபை ஆராதனை டைம் குறைஞ்சது 3 மணி நேரம், அதிகபட்சம் 4-4.5 மணி நேரம் இருக்கும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்பு அப்படியே படிப்படியாக குறைஞ்சது. இன்னைக்கு 1.5 மணி நேரம் ஆராதனை பெரும் கஷ்டமாக போயிடுச்சு. இன்னும் முடிக்கலையே ஆராதனையை, இன்னும் இந்த பிரதர் பாடிக்கிட்டே இருக்கிறாரு, இன்னும் பிரசங்கம் போயிட்டே இருக்குது, மணி 1 மணி நேரம் தாண்டிடுச்சு. ஏன் உட்கார முடியல? ஆனால் இங்கே தூதர்கள் இடைவிடாமல் ஓய்வே நான் ஸ்டாப், ரெஸ்டே இல்லாமல் ஆராதிக்கிறாங்க. ஏன் அவரால் ஆராதிக்க முடிந்தது? இன்னைக்கு இருக்கிற சபை மக்களால் ஏன் ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் சபையில் உட்காந்து கர்த்தரை ஆராதிக்க முடியல? எந்த வேலையும் நாம் செய்யும் பொழுது அது நமக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா நேரம் பார்க்காம செய்வோம். அல்லது அது எனக்கு அவசியம் என்கிற உணர்வு இருந்துச்சுன்னா நம்ம நேரம் பார்க்காம செய்வோம். என்ன இந்த வேலை ஒரு பிரியம் இல்லை, அது எனக்கு அவசியமே இல்லைங்கிற ஒரு சிந்தை இருந்ததுன்னா செய்ய தயங்குவோம். அதே போல தான் ஆராதனையும். ஆராதனை நமக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா நமக்கு நேரம் ஒரு பொருட்டே இருக்காது. ஆராதனை கஷ்டமாக தெரிந்ததுன்னா கொஞ்ச நேரம் ஆராதிப்பதே நமக்கு பெரும் கஷ்டமாக இருக்கும். அப்போ தேவனை எப்படி ஆராதிக்கணுமா? விருப்பத்தோடு ஆராதிக்கணும். விருப்பத்தோடு ஆராதிச்சா இடைவிடாமல் ஆராதிக்க முடியும். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறது 1 மணி நேரம் எப்படிங்க ஜெபம் பண்ண முடியும்?
ஜெபம் பண்ணுவது உனக்கு பிரியமா இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் பத்தாது உனக்கு. எவ்வளோ நேரம் தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும்? கர்த்தரை ஆராதிப்பது உங்களுக்கு இனிமையா இருந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் ஆராதிச்சா திருப்தி வராது. சபையில் போய் எவ்வளோ நேரம் 2 மணி நேரம் உட்காந்து ஆராதிக்கலாம், அதுக்கு மேலே ஒரு மனுஷன் உட்கார முடியுமா? சபையில் எவ்வளோ நேரம் உட்காந்து ஆராதிப்பதும் உங்களுக்கு இனிமையாக இருந்துச்சுன்னா வெளியில் தள்ளுனா கூட போக மாட்டீங்க. ஆராதனை இனிமையாக இருக்கணும், இன்பமாக இருக்கணும். இந்த தூதர்களுக்கு தேவனை ஆராதிப்பது ஒரு இன்பமாக இருந்ததுனால ஓய்வில்லாமல் ஆராதிச்சார்களாம். நாம் எப்படிங்க இருக்கிறோம்? தேவனை ஆராதிப்பது இடைவிடாமல் ஆராதிக்கிறோமா? இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை சபையில் ஆராதிச்சா அன்னைக்கு தனி ஆராதனை எல்லாம் போயிடும். ஏன்னா அங்கே தான் ஆராதிச்சிட்டோமே, சர்ச்சில் தான் 2 மணி நேரம் உட்காந்துட்டு வந்துட்டோமே, இனியுமா உட்காந்துச்சோம், இன்னும் பைபிள் வாசிக்கணுமா? அதே கர்த்தரை ஆராதிப்பதும் வேதத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் கர்த்தருக்கு செய்வது நமக்கு பிரியமா இருந்துச்சுன்னா சபையில் ஆராதிச்சாலும் வீட்டில் வந்து நம்ம ஆராதிக்காம இருக்க மாட்டோம். தாவீது சொல்றார் பாருங்க, 34 சங்கீதம் 1 வசனத்தில், கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். எப்போ வாயில் இருக்குங்களா துதி? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இடைவிடாமல் ஆராதிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கணும். நம்ம எப்படி கர்த்தரை ஆராதிக்கணும்? இடைவிடாமல். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கர்த்தரை ஆராதிப்பது அல்ல, அல்லது சபைக்கு வரும்பொழுது மட்டும் ஆராதிப்பது. இன்னைக்கு சபை பூட்டப்பட்டதுனால இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் ஆராதனை இல்லை. ஏதோ சபைக்கு வரும்பொழுது ஒரு 3 பாட்டாவது பாடிட்டு இருந்தாங்க அநேகர். இன்னைக்கு வீட்டில் ஒரு பாடல் கூட ஒரு நாள் பாடுவதில்லை, துதிபலியும் கிடையாது, ஆராதனை கிடையாது. ஏன்? ஆராதனை ஒரு கஷ்டமாய் போயிடுச்சு, இனிமையானதா தெரியல. ஆனால் இந்த தூதரை பாருங்க, இனிமையா இருந்ததுனால இடைவிடாமல் ஆராய்த்தார்கள். தாவீது சொல்கிறார், எப்போது என் வாயிலும் துதி இருக்கும். இதே சங்கீதக்காரர் இன்னொரு கோராகின் புத்திரர் சொல்றார் பாருங்க, 84 சங்கீதம் 4 வசனத்தை வாசிங்க. உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்போதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள். அதாவது கர்த்தரை துதிப்பதே ஒரு பாக்கியமா. இந்த சங்கீதக்காரர் சங்கீதம் எழுதின கோராகு என்கிற மனிதனுடைய பிள்ளைகள், அவங்க சங்கீதம் எழுதினார்கள். அவங்க சொல்றாங்க, உம்முடைய பிரகாரத்தில் இருக்கிறவங்க துதிக்கிறவங்க பாக்கியவான்கள். அப்போ ஒரு ஆசீர்வாதங்கிறது, எப்பவும் கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்குதான். காலையில் ஆராதிக்கிறோம், மதியம் எவ்வளோ நேரம் கிடைச்சாலும் ஆராதிக்கிறது செலவழிக்கிறோமா? நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் கர்த்தரை துதிக்கணும்னு விரும்புகிறோமா? பிரயாணம் பண்ணும் பொழுது எங்கே இருந்தாலும் வாயில் துதிபலி இருக்குதா? நேரத்தை ஒதுக்கி ஆண்டவர் சந்தில் உட்காந்து அவரை பாடி துதிச்சு நன்றி செலுத்தி அவரை ஆராதித்து அவர் மகிமைப்படுத்துகிற பழக்கம் இருக்கு. எனக்கு அநேகம் பழக்கமே இல்லை. எத்தனை பேர் சத்தத்தை கேட்கிறவங்க வாழ்க்கையில் நீங்க எத்தனை பேர் தினமும் தனிமையில் அமர்ந்து கர்த்தரை துதிச்சு ஆராதிக்கிற பழக்கம் இருக்குது? இல்லை அப்படின்னா தயவு செய்து சொல்லுகிறேன், இன்னைக்கு அதை ஆயத்தமாக்குங்க. இங்க நீங்க தனிமையில கர்த்தரை துதிக்கலன்னா அங்க துதிக்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஏதோ சபையில் வரும்போது மட்டும் 4 பேரோட சேர்ந்து கையை தட்டிட்டு போகிற பழக்கம் இருக்குமானால் நீங்க வருகையில் பரிதபிக்கப்படுவீங்க. இங்கே உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனை ஆராதிப்பது உங்களுக்கு இனிமையா இருந்தால், எப்போ நேரத்தை ஒதுக்கி ஒதுக்கி நீங்க இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கலா இருந்தால் உங்களை அழைத்து போக தான் இயேசு வருவார். ஏன் அப்படின்னா, ஏனோக்கோடு டெய்லி ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தார். 1 நாள் 2 நாள் 300 வருஷம் என்ன பேசியிருப்பாங்க? என்ன பேசியிருப்பாங்க? ஏனோக்கு ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது அவர் புகழ்ந்து பேசியிருப்பான், அவரை துதிச்சிருப்பான், அவரை வர்ணிச்சிருப்பான், அவரை துதிச்சு அவரை கனப்படுத்தியிருப்பான். கர்த்தர் இவனோட பேச பேச ஒரு நல்ல ஆழமான உறவு ஏனோக்குக்கும் தேவனுக்கும். டெய்லி ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வராரு, இந்த ஏனோக்கோட பேசுறாரு போற. கடைசியில் ஆண்டவர் பார்த்தாரு, இந்த ஏனோக்கோட ஆராதனைக்கு இவ்வளவு பிரியமா இருக்குதே. ஒரு நாள் வந்து பார்த்தாரு, இவன் துதிச்சுக்கிட்டே இருக்கிறான், இவன் துதிக்கிறது நிப்பாட்டுற பழக்கமும் இல்லை, ஆண்டவருக்கு போகவும் முடியல. ஏனோக்கு என் கூடவே வந்துருன்னு அவனையும் சேர்த்து கொண்டு போய் அங்கே வைத்து விட்டார் ஆராதிப்பதற்கு. அப்போ இயேசு யார் அழைச்சி போக வர்றாரு? இங்கே எப்பவும் அவரை ஆராதிக்கிறவர்களை அவர் அழைத்து போகும்படி திரும்ப வரப்போகிறார். ஆராதிக்கிற பழக்கம் இருக்காங்க வாழ்க்கையில். தினந்தோறும் உட்காந்து தனிமையில், எனக்கு எங்கள் வீட்டில் இடம் இல்லை, எங்கள் இருக்கிற ஒரே அறை, அல்லது எங்கள் வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க, என்னால் ஆராதிக்க முடியல, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. எப்படி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நேரத்தை ஒதுக்கி தனிமையில் அமருங்க, நல்ல ஆண்டவர் பாடி துதிங்க, நல்லா ஆராதிங்க, அவரோடு பேச பழகுங்க, அவரை உயர்த்த ஆரம்பிங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திக்குள்ள பழகுங்க. பரிசுத்தோடு நீ கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க. நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க அது கர்த்தர் மகிமையாக இருக்கும். இந்த இடத்துல வாசித்தோம், அவரை துதிக்க பாக்கியவான்களாம். அதன் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது
அவன் ஒரு வார்த்தை சொல்றாரு, 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். என் ஆத்துமா என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல், கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. இந்த சங்கீதம் எழுதினதான இந்த கோராகின் பிள்ளை சொல்றாங்க பாருங்க, கர்த்தருடைய வாசஸ்தலம், அதாவது கர்த்தருடைய ஆலயம் எப்படி இருக்குதா, வாஞ்சையா இருக்கிறான். தவனம் அப்படின்னா தாகமா இருக்குது. ஆண்டு ஆலயத்துக்கு போகணும், அவர் துதிக்கணுங்கிறதே அவங்களுக்கு தாகமா. இந்த தாகம் நமக்கு இருக்கா? தினந்தோறும் தேவனை துதிப்பது நமக்கு ஏக்கமா இருக்குதா? அந்த ஏக்கம் நமக்குள்ள இருந்தால் நாம் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிப்போம். இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆராதனை தான் கர்த்தர் பிரியம். அவன் கருமையானவர்களே, நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும்? 4 காரியங்களை இந்த தூதர் ஆராதனை பார்த்த. 1, நம்மை தாழ்த்தணும். 2வது, நம்ம ஆராதிக்கணும் பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். 3வது, பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கணும், இடைவிடாமல் ஆராதிக்கணும். இப்படி ஆராதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆக இந்த 4ஆம் அதிகாரத்தில் தேவதூதர் கர்த்தரை ஆராதித்தார்கள். இப்ப 5ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரத்தில் அந்த ஆராதனை தொடர்ந்து நீடிக்கும் பொழுது அங்க என்ன செய்கிறார் என்றால், ஆட்டுக்குட்டியானவருக்கு ஆராதனை செய்கிறார்கள். இந்த 5ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து விடுவோம். 5ஆம் அதிகாரம் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஆராதனை. இதுல முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. இந்த இடத்துல இப்ப இந்த ஆராதனை நடந்துகிட்டே இருக்குது. தூதர்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது, அந்த ஜீவனுள்ள மூப்பொருள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது யோவானை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுதுதான் இன்னொரு காட்சி, அன்றியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த இடத்தை நடந்துட்டு இருக்கும் போதே, ஆராதனை பார்த்துட்டே இருக்கும்போது பிதா கையில பார்த்தா உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரை போடப்பட்ட ஒரு புஸ்தக சுருளை பிதாவின் கையிலே இந்த யோவான் பார்க்கிறான். அந்த புஸ்தக சுருள் உள்ளும் புறம் எழுதப்பட்டிருக்குது. அதில் 7 முத்திரை, அதாவது இது ரோமருடைய வழக்கத்தின்படி இருக்கிறது. ரோமர்கள் ஒரு முக்கியமான ஒரு காரியம், குறிப்பிட்ட நபர் தான் அந்த புத்தகத்தை திறந்து அது உள்ள இருக்கிறதை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிற காரியத்தை அந்த தோல் சுருள் எழுதுவார்களாம். அது எழுதி 2 பக்கமும் ரோல் பண்ணப்பட்டிருக்கும். அந்த தோல் சுருள் 2 பக்கமும் ரோல் பண்ணப்பட்டு 7 சீல் அதில் பதித்திருப்பார்கள். இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சில அரசாங்க கடித பரிமாற்றம் வரும் பொழுது அந்த கவரில் அந்த அரக்கு சீல் வச்சிருப்பாங்க. சம்பந்தப்பட்ட நபர் தான் அந்த சீலை பிரிக்கணும். அதே போல தான் இந்த ரோமர்கள் அந்த தோல் சுருளை எழுதி அதை 2 பக்கம் ரோல் பண்ணி அந்த ரோல் யார் பிரிக்காதோ 7 சீல் போடுவார்கள். அதே போல ஒரு புத்தகத்தை தான் யோவான் அங்கு பார்க்கிறார். இப்போ இந்த பிதாவின் கையில் இருக்கிற புஸ்தகம் நம்ம கையில் இருக்கிற புஸ்தகத்தை போல வாக்குத்தத்தங்கள் நிறைந்த புஸ்தகம் அல்ல. அது வெறும் நியாய தீர்ப்பு நிறைந்த புஸ்தகம். பிதாவின் கையில் இருக்கிற அந்த முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் நியாய தீர்ப்புகள், வரப்போகிறதான உலகத்தின் மீது வரப்போகிற நியாய தீர்ப்புகளை குறித்து புஸ்தகத்தான் யோவான் பார்க்கிறார். இப்போ அவர் அந்த புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது, இதை வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது. பூமியில ஒருவனும் புஸ்தகத்தை திறப்பதற்கு தகுதி இல்லாமல் இருந்தார்களாம். இதை பார்த்த உடனே 4:5 வாசிங்களேன். ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறான் என்றான். இந்த இடத்துல யோவான் இது யாருமே திறக்க முடியல, ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறார். அப்பர் தூதன் சொல்ல, இல்லை இல்லை நீ அழாத, ஒரே ஒருவருக்கு அந்த அதிகாரம் உண்டு. யார் அவர்? அந்த தேவன் சொல்லுகிறான், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டு இருக்கிறார். யார் அந்த யூதா சிங்கம்?
யார் தாவீதின் வேறுமானவர்? இயேசு கிறிஸ்து. ஆக இயேசு கிறிஸ்து ஒருவரே அந்த நியாய தீர்ப்பின் புஸ்தகத்தை திறக்க, முத்திரை உடைக்க, நியாய தீர்ப்பை கட்டளிடுவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார். நீ வாசித்து பாருங்க, யூதாவின் புத்தகம் 14:15 வாசித்து பாருங்களேன். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்திருந்தார். ஏனோக்கு ஆதாம் 7ஆம் தலைமுறையா இருக்கிற ஏனோக்கு என்ன முன் அறிவித்தாராம்? நியாயம் தீர்க்கும்படி இயேசு வரப்போகிறார். அப்ப இயேசு நியாயம் தீர்க்கும்படி அதிகாரம் பெற்றவர். நல்ல கவனிங்க, இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறது கல்வாரில் தன் ஜீவனையே பலியாய் கொடுத்த நம் அருள்நாதர் இயேசு அன்புள்ளவர். உண்மை, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் அன்பின் தெய்வம், நமக்கு ஜீவனை பலியாய் தந்தார். ஆனால் அதோடு முடிந்து விடவில்லை. அந்த அன்பின் தெய்வம் நியாயாதிபதியாய் வருகிற நாள் உண்டு. இன்னைக்கு அநேகர் அவர் அன்பின் தெய்வம், நியாயம் தீர்க்க மாட்டார், ஆக்கினை தீர்ப்புக்குள் அனுப்ப மாட்டார், யாரையும் அவர் சிட்சிக்க மாட்டார். தவறு. அவர் முத்திரை உடைக்கிறார். முத்திரை தொடர்ந்து வாசித்து பாருங்க, சகலம் நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு யாருடைய நியாய தீர்ப்பு? ஆட்டுக்குட்டியாருடைய நியாய தீர்ப்பு, ஆட்டுக்குட்டியாருடைய கோபாக்கினை. அப்போ இயேசு கிறிஸ்து அன்பின் தெய்வம், ஆனால் அவர் முத்திரையை உடைப்பதற்கு நியாயம் தீர்ப்பதற்கு அதிகாரம் உள்ளவர். இன்னொரு வார்த்தை கூட வாசிங்க, யோவான் 5:26-27. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, அவர் ஜீவனுள் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடைய இருக்கிறது போல குமாரனும் ஜீவனுடைய இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்படி செய்தவர் என்ன அதிகாரம் கொடுத்தாராம்? நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் குமாரன் கையில் கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து தான் நியாயம் தீர்க்கிறவர். அப்ப நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் முத்திரை உடைக்கும் பொழுது ஒவ்வொரு காரியமும் ஒரு நியாய தீர்ப்பாக இந்த பூமியில் வெளிப்படும். யாருக்கு அந்த நியாய தீர்ப்பு? ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்பட்டதான உலக ஜனங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் கோபாக்கினை வெளிப்படும். என் கருமையானவர்களே, இந்த ஆராதனை ஒரு எச்சரிக்கை கர்த்தர் கொடுக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் நியாயம் தீர்க்கும் பொழுது தன் சொந்த இரத்தத்தினால் சபை மீட்டுக் கொண்டவர் தான். முழு உலகத்தின் பாவத்தையும் தன் மீது சுமந்து கொண்டு தன்னையே பலியாய் கொடுத்தவர் தான். ஆனால் அந்த காலங்கள் முடிந்து நியாய தீர்ப்பென்று வரும் பொழுது வருகிற கைவிடப்பட்ட தன் நாமத்தை அசட்டை பண்ணின, தன் கிருபையை புறமே தள்ளின இந்த உலக ஜனத்தின் மீது கர்த்தர் இரக்கமற்ற நியாய தீர்ப்பை கட்டளிடுவதற்கு அவர் உண்மையிலவராக இருக்கிறார். 1 பேதுரு 1:17 வாசித்து பாருங்க. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர் நியாய தீர்க்கும் பொழுது பாரபட்சம் பார்ப்பது இல்லை. ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து சபையில் அங்கமாயிருந்து அநேக தசமமாக காணிக்கைகள் கொடுத்து ஏன் ஊழியமும் செய்திருந்து ஒருவேளை வருகைக்கு ஆயத்தம் இல்லாமல் கைவிடப்பட்டிருப்பீர்களானால் நியாய தீர்ப்பின் நாளிலே கர்த்தர் பட்சபாதம் பார்ப்பது இல்லை. தயவு செய்து அன்பாய் சொல்லுகிறேன், கடந்த காலங்களை நீ செய்த அநேக நற்கிரியைகளை எண்ணியே இன்னைக்கு உங்க வாழ்க்கை பாழாக்கி கொள்ளாதீங்க. கடந்த காலத்தில் செய்த நற்கிரியைகள் நல்லது. இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு அநேகர் இன்றைக்கு வழிதவறி போனதை குறித்து சிந்தை இல்லாமல் ஒரு காலத்தில் நான் ஊழியம் செய்தேன், ஒரு காலத்தில் நான் கர்த்தருக்கு பிரயாசப்பட்டேன், ஒரு காலத்தில் எனக்கு வல்லமை வெளிப்பட்டது, ஒரு காலத்தில் அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தினேன். இன்னைக்கு உங்க ஜீவி எப்படி இருக்குது? இன்னைக்கு இயேசு வரும்பொழுது நிலைமை என்ன? ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிற அதே இயேசு கிறிஸ்து அன்பின் தெய்வம் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அதைத்தான் நீங்க வாசிக்கிறோம். அந்த முத்திரை உடைக்க அதிகாரம் பெற்றிருந்தார். 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற
தேவனுடைய 7 ஆவிகளாம். தேவனுடைய 7 ஆவிகளாம். நல்ல கவனிங்க. இப்போ யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், அவர் முத்திரை உடைக்க அதிகாரம் பெற்றிருக்கிறான் சொன்ன உடனே யோவான் திரும்பி பார்க்கிறான். அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை இந்த யோவான் பார்க்கிறான். அந்த ஆட்டுக்குட்டி 7 கொம்பும் 7 கண்கள் உள்ளதா இருக்கிறதாம். யார் அந்த ஆட்டுக்குட்டியானவர்? யோவான் 1:29 வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான், உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்க தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை காண்பித்தான். ஆகவே தேவகுமாரனாகிய இயேசு ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆக அந்த யோவான் முழு உலகத்தையும் ரட்சிப்பதற்கு தன்னை பலியாய் கொடுத்த அவர், தன்னை பலியாய் கொடுத்தது நிமித்தம் தனக்கு கீழ்ப்படியாத ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு அதிகாரம் உள்ளவர் என்பதை யோவான் புரிந்து கொள்வதற்காகத்தான் ஒரு ஆட்டுக்குட்டியானவராக இயேசு வெளிப்படுத்துகிறார். ஏன் ஆட்டுக்குட்டியானவர் வரணும்னா, அவர் தான் முழு உலகத்துக்கும் ரட்சிப்பை கொடுத்தவர், முழு உலகத்தை தன் ஜீவனை பலியாய் கொடுத்தவர். அப்போ தன் இரக்கத்தையும் தன் கிருபையும் தன் அன்பையும் புரிந்து கொள்ளாமல் அசட்டை பண்ணின ஜனங்களை அவரே நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தையும் பெற்றிருந்தார். அந்த ஆட்டுக்குட்டியானவர்கிட்ட யார் வந்தாங்களோ அவங்களை பரலோகத்தை சேர்ப்பதற்கு அதிகாரம் உள்ளவர். யாரெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியான அசட்டை பண்ணினார்களோ அவர்கள் நியாயம் தீர்ப்பதற்கும் அதிகாரம் உள்ளவர். அதுதான் இந்த ஆட்டுக்குட்டியானுடைய காரியம் குறிக்கிறது. 7 கொம்புகள் என்று சொல்லும் பொழுது, கொம்பு என்று சொன்னால் பெலன், வல்லமை என்று அர்த்தம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், காண்டாமிருகத்தின் பலன் கொம்புல. கொம்பு என்பது பலத்துக்கு அடையாளம். 7 கொம்பு என்று சொல்லும் பொழுது அது சர்வ வல்லமையுள்ள பலத்தை குறிக்கிறது. 7 என்றாலே பூரணம். அப்ப 7 கொம்பு என்று சொல்லும் பொழுது அவர் சர்வ வல்லமை உள்ளவர். 7 கண்கள், பூமி எங்கும் அந்த கண்கள் உலாவி கொண்டு 7 கண்கள் சொல்லும் பொழுது, கண்கள் என்று சொல்லும் பொழுது பார்ப்பது 7 என்று பூரணம். அதாவது நம்ம தேவன் சர்வ வியாபிகர். ஏலோஹிம் என்பதோட நாமம் சர்வ வியாபிகர் அவர். அதுதான் குறிக்கிறது. ஆட்டுக்குட்டியானவராக இயேசு, அவர் தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ளவர், அவர் சர்வ வியாபிகர். அவர் சகல ஜனங்களையும், சர்வ வியாபிகர் என்று சொன்னால் தேவன் பூமி எங்கும் நிறைந்திருக்கிறவர், பரலோகம் எங்கும் நிறைந்திருக்கிறவர். அவர் இங்கு அங்கு என்றல்ல, எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிறவர். ஆக முழு பூமியில் இருக்கிற ஜனங்களையும் அறிந்திருக்கிற தேவன், நியாயத்திற்கு அதிகாரம் உள்ளவர் என்று அர்த்தம். சர்வ வியாபிகர் என்றால் எல்லா ஜனங்களையும் அவர் நிதானிக்கிற தேவன். ஆட்டுக்குட்டியானவர் நியாயம் தீர்க்கிறார். இப்ப அடுத்து இந்த யோவான் பார்க்கிற காரியம் 8 to 10 வரை வாசிங்க. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடி. நல்ல கவனிங்க. இப்போ ஆட்டுக்குட்டியானவர் பிதாவின் புஸ்தகத்தை வாங்கின உடனே இங்க ஜீவன்களும் மூப்பர்களும் ஒரு புதிய பாட்டை பாடினார்களாம். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல இவர்கள் பாடும் பொழுது, நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும், 9ஆம் வசனத்தில், சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று ரத்தத்தினால மீட்டுக்கொண்டு என்று பாடுகிறார்கள். அப்படின்னா இந்த மூப்பர்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கொள்ளப்பட்ட சபையா என்று நான் நினைச்சிடக்கூடாது. இங்கு அவர்கள் எங்களை, நாங்கள் என்று பாடுகிறார்கள். ஆனால் நீங்க ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது இவர்களை, அவர்களை என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த மூப்பர்கள் தேவதூதர்கள் தான், இவர்கள் மனிதர்கள் அல்ல. இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் தவறாய் எங்களை மீட்டுக்கொண்டீர் என்று பாடினார்கள், நாங்கள் அரசாளுவோம் என்று பாடினார்கள். ஆனால் ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டது சபை, இயேசுவோடு ஆளுகை செய்ய போகிறது சபை, இவர்கள் அல்ல. அப்போ இவர்கள் எங்கள் பாடல,
சபையை பார்த்து, எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையை பார்த்து பாடுகிறார்கள். ஆண்டவரே, இந்த புஸ்தகத்தை வாங்கி நீ நியாயம் தீர்க்க போகிறீர், ஆனால் அதுக்கு முன்பதாக சகல ஜாதிகளிலும் சகல பாஷைக்காரர்களிலும் இருந்து உம்முடைய ரத்தத்தினாலே இந்த ஜனங்களை மீட்டுக் கொண்டீரே, இவர்கள் உம்மோடு ஆளுகை செய்ய போகிறார்களே என்று புதிய பாட்டை பாடினார்கள். அது மீட்டெடுக்கப்பட்ட சபையின் பாடல். ஆக இந்த இடத்துல இதை குறித்து அநேக தவறாய் இந்த மூப்பர்கள் பாடுகிறது. ஆக இவர் இந்த 24 மூப்பர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை விசுவாசி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இல்லை, இது தமிழ் மொழிபெயர்ப்பில் எங்கள் சொல்லப்படுகிறது, ஆங்கில மொழிபெயர்ப்பில் இவர்கள் அவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தப்பான தமிழில் இருக்கிறது. ஆகவே மூப்பர்கள் தங்களை குறித்து பாடல, எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையை குறித்து மெச்சி பாடுகிறார்கள். இவளை மீட்டுக் கொண்டீரே, இவள் பாக்கியவான்கள், இவள் உம்மோடு ஆளுகை செய்ய போகிறார்கள் என்று ஒரு புதிய பாட்டை பாடினார்கள். அவள் பாடும் பொழுது பொற்கலசங்களை, தூபகலசங்களை பிடித்துக் கொண்டு பாடினார்களாம். தூபகலசம் என்பது பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர் கூடாரத்தில் சம்பந்தப்பட்டது. அதாவது ஆசாரியர்கள் ஜனங்களுடைய விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் ஏறெடுப்பதற்கு அடையாளமாக தூப பீடத்துக்கு முன்பதாக அந்த தூப கலசத்தில் பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பை எடுத்து போட்டு அந்த நெருப்பில் தூப வர்க்கங்களை இட்டு அந்த தூப பீடத்துக்கு முன்பு நின்று கொண்டு அவர்கள் அந்த மகாபரிசுக்கு முன்பதாக அவர்கள் தூபங்களை காட்டுவார்கள். அந்த புகை எழும்புவது தேவனுக்கு முன்பதாக ஜனங்களுடைய விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படுவதற்கு அடையாளம். நீங்கள் சங்கீதம் 141:1-2 வசனம் வாசித்து பாருங்க. ஜெபங்களும் விண்ணப்பங்களும் தூபங்களைப் போல எடுக்கப்படுகிறதாம். அதே நீங்க 2 நாளாகமம் 26:16-19 வாசித்து பாருங்க. உசியா ராஜா தூபகலசத்தை பிடித்துக் கொண்டு ஆலயத்துக்குள்ள போனான். ஆக தூபகலசம் என்பது ஆலயத்தில் தேவனிடத்தில் தன் ஜெபங்களை ஏறெடுப்பதற்கு அடையாளம். இந்த பரிசுத்தவான்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தூபகலசங்களை பிடித்துக் கொண்டு ஆராதித்தார்கள். இப்ப 11-12 வசனத்தையும் வாசிங்க. பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 1000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். இப்ப 24 மூப்பர்கள் இந்த 4 ஜீவன்களை தவிர இன்னொரு கூட்டத்தை பார்க்கிறான். அது தூதர் கூட்டம். அந்த தூதர் கூட்டம் இன்னும் கர்த்தரை ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்து ஆராதித்தார்கள். ஆகவே இந்த ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவை ஆராதிக்கிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். முந்தின அதிகாரத்திலே சிங்காசனம் வீற்றிருந்தவரை ஆராதித்தார்கள். இந்த அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவரை மூப்பர்களும் ஜீவனும் தூதர்களும் ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். இதுல நீங்க 5ஆம் அதிகாரம் 8-10 வரை வாசிக்கும் பொழுது தூதர்களும் ஜீவனும் ஆராதித்தார்கள். 11-12 தூதர்கள் ஆராதிக்கிறார்கள். இப்ப 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். இங்க பரலோகத்துல இந்த தூதருடைய ஆராதனை யோவான் பார்த்து கொண்டே இருக்கும்போது திடீர்னு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் பார்த்தீங்கன்னா, வானத்துல பூமியின் கீழே இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகள், சமுத்திரத்தில் இருக்கிறது எல்லா சிருஷ்டிப்புகளும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனையும் ஆட்டுக்குட்டியானவரையும் அவள் துதித்து ஆராதிக்கிற சத்தத்தை கேட்டார். அதாவது மூப்பர்கள் ஆராதிக்கிறார்கள், நாங்கள் ஜீவனுள் ஆராதிக்கிறது, தூதர் கூட்டம் ஆராதிக்கிறது, சகல சிருஷ்டிகளும் ஆராதிக்கிறது. இது எதை குறிக்கிறது? தேவன் ஒருவரே ஆராதனைக்குரியவர், மனிதன் அல்ல. எந்த மனிதனும் ஆராதனைக்குரியவன் அல்ல, எந்த புனிதர்களும் ஆராதனைக்குரியவர்கள் அல்ல, எந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்களும் வணக்கத்திற்கும் தொழுகைக்கும் உரியவர் அல்ல. இயேசு ஒருவரே, தேவன் ஒருவரே ஆராதனைக்குரியவர். 150 சங்கீதம் 6 வசனம் சொல்கிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசம் இருக்கிற எல்லாமே யாரை தான் துதிக்கணும்? இங்க பாருங்க, சிருஷ்டிப்புகள் கூட, சமுத்திரத்தில் உள்ள சுவாசமுள்ள மீன்கள், சமுத்திர மச்சங்கள் கூட யாரை தான் துதிக்கிறது? கர்த்தரை. ஆக நீங்கள் நானும் தேவனை துதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதான 5ஆம் அதிகாரம் குறிக்கிறது. இதில் விசேஷமானது ஒரே வார்த்தை. 9ஆம் வசனம் திரும்ப வாசியுங்கள்.
தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. நல்லா கவனிங்க, புத்தகத்தை வாங்கின உடனே இந்த மூப்பர் சொல்லுகிறாராம், தேவரீர் நீர் இந்த புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏன் அவர் பாத்திரர்? இயேசு ஆட்டுக்குட்டியானவராக தன்னை விளங்க பண்ணினார். எதற்காக என்று சொன்னால், முழு உலகத்தையும் பாவத்திலிருந்து நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்குவதற்காக தன்னை அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்தார். அந்த ஆட்டுக்குட்டியான இரத்தத்தில் கழுவப்பட்டு அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நியாய தீர்ப்பிலிருந்து அவரை தப்புவித்து தன் மனவாட்டியாக அங்கீகரித்துக் கொள்கிறார். ஆட்டுக்குட்டியானவராக வந்த இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் அற்பமா எண்ணி அவர் அசட்டை பண்ணின ஜனங்களை அவரே நியாயம் தீர்க்க அதிகாரம் உள்ளவர். ஏன்னா அவர் தான் ஜீவனை கொடுத்தவர். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அவரே நியாயம் தீர்க்கும்படி அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிறார். முத்திரை உடைக்கிற நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். யாருக்கு அவர் ஆட்டுக்குட்டி? அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்தவர்களுக்கு அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அவரை அசட்டை பண்ணினவர்களுக்கு முத்திரை உடைக்கிற நியாயாதிபதி. உங்களுக்கும் எனக்கும் எப்படி வெளிப்பட போகிறார்? நீங்கள் நானும் பரலோகத்தில் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக பார்த்து அவரை ஆராதிக்க போகிறோமா, அல்லது முத்திரை உடைக்கிற நியாயாதிபதியாக அவரை கண்டு புலம்ப போகிறோமா? கொஞ்சம் தானிச்சு பாருங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு போகிறவர்கள் தான், நீங்கள் ஊழியம் செய்கிறவர்கள் தான். ஆனாலும் உங்கள் ஜீவியத்தை கொஞ்சம் நிதானித்து, இயேசுவை எப்படி சந்திக்க போகிறேன்? இனி நாட்கள் செல்லாது, இனி காலம் செல்லாது. நான் ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தர் பிரியமாக இருக்குதா? கடைசி வாக்கார் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் வாழ்க்கை சரியில்லாமல் நீங்கள் எத்தனை அழகாக ஆராதித்தாலும் அந்த ஆராதனை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறது. உங்கள் வாழ்க்கை துன்மார்க்கமாக இருந்து நீ கர்த்தரை ஆராதிப்பதற்கு அருவருப்பாக இருக்கும். அதன் கருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கை சரிப்படுத்துங்க. அவரை ஆராதிக்க ஒப்பு கொடுங்க. தினந்தோறும் உண்மையை ஆராதிங்க. அப்படி ஆராதிக்கிறவர்களை அழைத்து போக ராஜாதி ராஜா மணவாளன் இயேசு திரும்ப வரப்போகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு, நம்ம எல்லாரும் முழங்கால் படி இந்த வார்த்தையை கேட்டு நம்ம எல்லாரும் ஒரு நிமிட கண்களை மூடி, தகப்பனே, என் வாழ்க்கையில் உம்மை ஆராதிக்கிற நாங்கள் வேதம் சொல்லுகிறபடி தகுதியுடையவர்களாக உண்மையுள்ளவர்களாக உத்தமர்களாயுமே ஆராதிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். அப்பாமே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நீர் விரும்புகிறபடி உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே, ஆராதிக்க எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரோ அப்படியே நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்தது போல நீர் எப்படிப்பட்ட ஆராதனை விரும்புகிறீர் என்பதை உணர்ந்து உம்மை நீர் விரும்புகிறபடி உம்மை ஆராதிக்கவும், ஆராதிக்கிற நாங்கள் நீர் விரும்புகிறபடி வாழவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் உம்மை முத்திரை உடைக்கிற நியாயாதிபதியாக நாங்கள் பார்க்கக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் மனவாளனாய் பார்க்க விரும்புகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். வரி காயத்தமாக உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். என்னுடைய பிதாவாக தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்துதல் என்றும் என்ற சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.